श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आपदाम् अपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கீதாராமங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் உங்களோடே பேசி சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். சீதாராமம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். கீதாராமங்கிறது புதுமையான வித்தியாசமான தலைப்பு. கீதைக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்புனால், ராமன்தான் கண்ணனாக அவதரித்தார், அவர்தான் கீதையை சொன்னார். அந்த வகையினாலே சம்பந்தம் உண்டுன்னு நாம் சொல்லலாம். பல ஒத்துமைகளை ராமபிரானுக்கும் கீதைக்குமாக நம்மவர்களாலே காட்ட முடியும். கீதைனா என்ன அர்த்தம்னால், எதொன்று பாடப்பட்டதோ அது கீதை, எதொன்று சொல்லப்பட்டதோ அது கீதை. அதனை பகவத்கீதைன்னு ஏன் சொல்லுகிறோம்னால், பகவானாலே பாடப்பட்டது பகவத்கீதை. எம்பெருமான் தானே சோதிவாய் திறந்து பேசினான்கிறது கீதைக்கு இருக்கிற பெருமை. இப்போ ராமன்னு சொன்னால் மனங்களையெல்லாம் கொள்ளை கொள்பவர்னு அர்த்தம். ராமன்கிற சப்தத்திற்கு அதனை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்னால் நாம் சிரமப்பட வேண்டியதில்லை. ஆண்டாள் நாச்சியாரே மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாள். மனத்துக்கு இனியான் அப்படின்னு ராமனை சொல்லுகிறாள். ராமனால் மனங்களை அபகரிப்பவர், நம்முடைய மனங்களுக்கு ஆனந்தத்தை தருபவர். இப்போ கீழே முதல்ல அடியன் ஆரம்பிக்கும்போது கீதையினால் எதொன்று பாடப்பட்டதோ அது கீதைன்னு சொன்னேன். ராமனை பற்றி ராமாயணம் என்ன சொல்கிறதுனால், அயோத்தியாவாசிகளான ஜனங்கள் ராமனிடத்திலே அளவற்ற காதல் பூண்டவர்கள். அவர்களுக்கு உசுரே ராமன்தான். ராமனை தவிர வேற எதையும் தெரியாது, யாரையும் தெரியாது. சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா. எல்லா கோயிலுக்கும் போவாளாம். எந்த தேவதையினுடைய கோயிலாக இருந்தாலும் அங்கே செல்வதை அயோத்தியாவாசிகள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இங்கே நியாயமாக ஒரு கேள்வி எழ வேண்டும். சாக்ஷாத்து பரமாத்மா ராமனா கீழே இறங்கி வந்திருக்கார். அவரை விட்டுட்டு ஏதோ கண்ணில் படுற கோயிலுக்கெல்லாம் எதற்காக போக வேண்டும்? கண்ணெதிரில் பகவான் இருக்கும்போது மற்றைய இடங்களுக்கு போக வேண்டிய தேவை என்ன? இதை அந்த ஜனங்களை பார்த்தே கேட்டிருக்கா. நீங்கள்லாம் எதற்காக கண்ணில் படுற கோயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கீங்கோ? அதுக்கு அவள் பதில் சொன்னால், நாங்கள் எல்லா கோயில்களுக்கும் போகிறது வழக்கம்தான், எங்களுக்காக நாங்கள் போகிறதே கிடையாது. எங்கள் ராமன் நன்றாக இருக்க வேண்டும்னு பிரார்த்திப்பதற்காக எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் போகிறோம். அப்போ முக்கியமான நோக்கம் இவா போகிறதுங்கிறது அங்கே முக்கியம் கிடையாது, எதுக்கு போகிறாங்கிறது முக்கியம். தாங்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இவா போகலை. இப்போ நாம் கூட தான் கோயிலுக்கு போகிறோம். சுவாமி தினந்தோறும் போயின்னு இருக்கேன், கோயிலுக்கு போகாத நாளே இல்லை. சரி, போய் என்ன பண்ணுவீர்னு கேட்டால், நான் நன்னா இருக்கணும்னு வேண்டிப்பேன், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதையும் வேண்டிப்பேன். ஆனால் அதில் அவ்வளோ சுரத்து இருக்காது. நான் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுல நன்னா அதை எத்தனை தெம்ப நாமன் நாபிக்கமலத்திலேருந்து அந்த குரலை எடுத்து
அதை எப்படி அவரிடத்துல சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுவோம். என்ன நன்னா வைப்பா, எல்லாரையும் நன்னா வெய்யி இப்படி சொல்லும்போதே கொஞ்சம் அது வச்சா வெய்யி வெக்காட்டி போங்கிற போலத்தான் இருக்கும். என்ன நன்னா வெய்யின்னு கேட்டுருக்கோம். இதுக்காக கோயிலுக்கு போகிறோம்னால் அது நமக்கு சிறப்பை தாராது, நம்முடைய ஆன்மாவினுடைய இயல்பிற்கு அது சேராது. அவர் நன்னா இருக்கணும்னு கேட்குறதுக்கு பாருங்கோ, அயோத்தியாவாசிகள் அப்படித்தான் ராமனையே தங்களுக்கு எல்லாமுமாக கொண்டு அவனையே உயிராக கருதி இருந்தனர். அவனுக்காகவே போய் பிரார்த்திப்பர்கள். ராமன் அரசாண்ட போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னால், இப்போ பாருங்க நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், வேட்பாளர் ஓட்டு கேட்டு சென்றார், மக்கள் எல்லாம் ஊருக்குள்ளே வரவிடாமல் தடுத்தார்கள் அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்திகள்லாம் அப்பப்போ வரும். 5 வருஷமாக நாங்கள் எத்தனை மனுக்களை கொடுத்தோம், எத்தனை தடவை பார்த்து சொன்னோமா, பார்க்கவே முடியல, பார்க்க விட்டால் தானே பார்த்து சொல்கிறதுக்கு. அப்போ ஓட்டு கேட்டு வந்தப்போ பார்த்ததோடு சரி, இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்வா பல இடங்களில் கேட்கும். இது ஏதோ நம்ம ஊர் அரசியல் தேர்தலை பற்றி மட்டும் சொல்லலை, எங்கே நடந்தாலும் இப்படி ஆங்காங்கே நடக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் ஏன்னா இப்போ நாம் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லிவிடணும். இங்கே இருக்கிறவரை பற்றி சொன்னார், அங்கே இருக்கிறவரை பற்றி சொன்னார், அப்படி இல்லை. எங்கே இருக்கிறவரும் அப்படித்தான் இருப்பார். அங்கங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரி சில செய்திகள்லாம் விழும். ஒன்றுமே செய்யலை, உங்களுடைய தொகுதியில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு மைக் எடுத்துகிட்டு போனால் தொகுதியே பிரச்சனை தான் ஆரம்பிப்பா. இங்கே என்ன பிரச்சனைகளுக்கு என்ன குறைவாக இருக்குது, எத்தனை பிரச்சனை. அப்போ ஒரு ராஜ்யம்னு சொன்னால் அதில் குறைகள் இருக்கத்தான் செய்யும். முழுவதுமாக முற்றூடாக குறைகளெல்லாம் தீர்க்கப்பட்டதுன்னு சொல்ல போகாது. குண்டும் குழியுமான சாலைகள், தரமான தண்ணீர் இல்லை, பேருந்து வசதி இல்லை அப்படின்னு பட்டியல் போட ஆரம்பித்தா அது நீண்டு கொண்டு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் 5 வருஷத்தில் மாற்றிடுறேன்னு ஒருத்தர் சொன்னார்னால் அதையும் நாம் நம்புகிறோம்னு சொன்னால், இப்போ அவர் நம்மளை எவ்வளோ நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம நன்னா முட்டாள்னு நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். இத்தனை வருஷத்தில் ஒரு மாறுபாட்டை அடையாதது ஒரு 5 வருஷத்தில் அப்படியே பொன்னுலகாக மாறிடுமானால் கஷ்டம்தான். ஆனால் வாக்குறுதிகளெல்லாம் அப்படியே அள்ளி தெரிக்கிறாள் இல்லையோ. உங்களுக்கு 8000 ரூபா கொடுத்துடுறோம், என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கோங்கிறா. ஏசி வேணுமா வாங்கிக்கோங்கோ, டிவி வேணுமா வாங்கிக்கோங்கோ. ஆனால் நம்ம யோசனை பண்ணுறோமா, இதில் 8000ல் ஏசியெல்லாம் வந்துடுமா, டிவியெல்லாம் வந்துடுமாங்கிறது நமக்கு அப்போ புரியாது. அதையும் நமக்கு தரத்துக்கு ஆள் இல்லையே, யாரோ தராளேன்னு ஒரு ஆசையும் கூடவே வரும். அதுக்காக அவகிட்ட போய் சண்டை போட்டுருக்க முடியுமா? இப்போது ஏசி 35,000 ரூபா வருது, 8,000 ரூபா எப்படி வரும்னா, இதை கேட்டால் அந்த 8,000 வராதே. சரி 8,000 வர வரைக்கும் நாங்கள் 8,000க்கே வாங்கிக்கிறோம் கொடு, அந்த அளவுக்கு போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பா. எதுக்கு இதை சொன்னேன்னா, ராமராஜ்யத்தில் இந்த மாதிரி குறைகள்லாம் செவியில் விழவே விழாது. யார்கிட்ட போய் மைக்கை நீட்டினாலும் எங்கள் வீட்டில் வியாதி இருக்குது, எங்கள் வீட்டில் பசி இருக்குது, பஞ்சம் இருக்குது, அகால மிருத்யு, இந்த பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. அத்தனை பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காளாம், போனாலே ராம 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 இதே தான் சொல்லிட்டு இருக்கா. யார்கிட்ட போய் மைக்க நீட்டினாலும் ராம அப்படின்ட்டு போயிட்டே இருக்கா. ஊர் மக்கள் அத்தனை பேரும் அதையே சொல்லுகின்றார்கள், அதையே பாடுகின்றார்கள். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாஹா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. இன்றைக்கும் ராம ராஜ்யம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன ஏத்தம்னால் நம்ம வாயிலிருந்து குறைகள் வரவே கூடாது, நமக்கு குறைகள் தெரியவே கூடாது, அப்படின்னா குறைகள் இருக்கவே கூடாது. அப்படி எவன் சாசனத்தை செய்கிறானோ அவன்தான் உத்தமனான ராமன். அவன் நல்குகிற ராஜ்யம் அதுதான் ராம ராஜ்யம். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன பாடிட்டு இருந்தா, ராமம் 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 இதைத்தான் பாடிட்டு இருந்தா. இப்போ கீதா ராமம்னா புரியுறதோ இல்லையோ, எதொன்றோ பாடப்பட்டதோ அது கீதை. இது கீதைக்கு இருக்கிற ஏத்தம். ராமனுக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, ஊர் மக்கள்லாம் இவன் பேரைத்தான் பாடிட்டு இருந்தா, ராமஹா ராமஹா ராமஹான்னு சொல்லிட்டே இருந்தா. அப்போ எவன் ஒருவன் பாடப்பட்டவனாய் இருக்கிறானோ அவன் ராமன். எதொன்றோ பாடப்பட்டதாய் இருக்கிறதோ அது கீதை. சேத்தா கீதா ராமம் அப்படின்னு ஒரு தலைப்பு நமக்கு கிடைச்சிடுறதோ இல்லையோ. 2 பேரையும் சேர்த்து வைத்து கொண்டோம்னு சொன்னால் 2 பேருமே பாடப்படுறவாளாக இருக்கா. இன்னொன்று 2மே, அது கீதையாக இருக்கட்டும் ராம வைபவமாக இருக்கட்டும், கேட்கும்போது நமக்கு அத்தனை ஆனந்தம். இப்போ நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கூட 12ஆம் அத்தியாயம் 15ஆம் அத்தியாயம் அப்படின்னு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு தொட்டு சொல்லி கொடுத்திருப்பார்கள். எதெல்லாம் சின்ன சின்ன அத்தியாயமாக இருக்கோ முதல்ல அதை சொல்லி கொடுத்துட்டான்னு சொன்னால் ரொம்ப நன்னா சொல்லுவான். புருஷோத்தம வித்யை புருஷோத்தம யோகம் அதை ரொம்ப அழகாக சொல்லுவான் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதுக்குன்னு ஒரு பிரசித்தமான ஒரு மெட்டும் வச்சுட்டு இருக்கா பாருங்க. அந்த மெட்டில் தான் பெரும்பான்மை குழந்தைகளெல்லாம் அந்த கீதையை சொல்லவே செய்யும். நீங்கள் மெட்டை மாற்றி சொல்லுன்னா அது திருன்னு முழிக்கும்.
ஓஹோ, சூக்ஷ்மமே இந்த மெட்டில் தான் இருக்குது போல் இருக்குது, ஸ்லோகத்தில் இல்லை இப்போது. அதனால் அந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்லிட்டு வரணும்னா, இப்போது நம்ம பக்கத்துலலாம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருநாய மேனே இப்படி சேவிச்சுட்டு போவோம். இதே நீங்கள் வடதேசத்துக்கு போயிட்டா அவள் அதுக்குன்னு ஒரு ராகத்தை பிடிப்பா. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ அப்படி போடுவா. அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த ராகத்தை போட்டால் தான் அவளுக்கு பாடவே வரும். நாம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜன்னா இது எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கேன் தான். இப்போ இன்னைக்கு கார்த்தால் நான் பண்ண ஒரு வேலையே சொல்கிறேன். குஜராத்தில் தான் இருந்தேன். பெருமாளுக்கு பாலமுது காய்ச்சி அமுது செய்ய பண்ணி கொண்டிருந்தேன். வெளிப்படையாக மைக்கில் ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னமோ ஒரு தமிழ் பாட்டு, ஒரு திரைப்பட பாட்டு தான் என்னமோ திடீர்னு எப்படி நினைவிற்கு வந்ததுன்னு தெரியல. அதை கார்த்தாலேருந்து முணுமுணுத்துருக்கேன் போல் இருக்குது. அது நான் முணுமுணுத்துருக்கேங்கிறதும் எனக்கு தெரியல. நான் பாலமுது காய்ச்சி கொண்டு பெருமானுக்கெல்லாம் அமுது செய்ய பண்ணிகிட்டே இருக்கிறச்சே அப்பவும் முணுமுணுத்துன்னு இருக்கேன். ரொம்ப சன்னமான குரல், ரொம்ப ஓஹோன்னெல்லாம் பாடலை, சன்னமான குரலில் அது வெறும் அந்த மெட்டு மட்டும் அப்படியே அதை இசைக்கிறா போல் அப்படியே பாடிகிட்டே இருந்தேன். நான் நினச்சிருந்தேன் இப்போ என்ன ஸ்தோத்திரம் நாம் சொல்லிட்டு இருக்கோம்னு ஒரு கணம் சிந்தித்தேன். அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ, இது ஸ்தோத்திரம் இல்லை, இது ஏதோ ஒரு சினிமா பாட்டு. பெருமாளுக்கு பாலமுது காய்ச்சி சமர்ப்பிக்கிற போது இது எங்கேருந்து வந்து நம்ம புத்தியில் வந்து உட்காந்துதுன்னு தெரியல. நேற்று கேட்கல, முந்தானத்து கேட்கல, என்னென்னு புரியலையே இது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பக்கத்தில் வடதேசத்து அன்பர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்டையும் மெதுவாக போய் சொன்னேன், நான் இத்தனை நாள் முணுமுணுத்துன்னு இருந்தேனே, உன் காதில் விழுந்துதான்னு கேட்டேன். ஏதோ முணுமுணுத்துன்னு இருந்தே எனக்கு தெரிஞ்சது, பாலமுது காய்ச்சி பெருமானுக்கு அமுது செய்ய பண்ணும்போது அப்படின்னார். அதுதான் கேட்டுதான்னே, காதில் விழுந்தது அதுன்னார். அப்பா அவங்ககிட்ட சொல்கிறேன், என்னன்னு தெரியல, இது ஏதோ ஒரு பாட்டு, இது சாதாரண பாட்டு. அதனால தான் பாருங்கோ சப்தாதி விஷயம்னா, இந்த 5 புலன்களாலே நாம் நுகரப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்கோ, இதெல்லாம் நம்மை பிடித்து இந்த சம்சாரத்தில் அழுத்தி வைப்பதற்கு பெருமுயற்சி செய்யும். சப்தம், ரூபம், ரசம், கந்தம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் அப்படின்னு 5 சொல்கிறா. இந்த 5ல் முதல்ல எதை எடுத்தா பாருங்கோ, சப்தம்னு எடுத்தா. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாக நம்மளே இழுத்துடும். எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஒரு தேநீர் விடுதியில் ஒரு பாட்டு விழுந்திருக்கலாம், இது 4 நாள் முன்னே எனக்கு நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அந்த பாட்டு எங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் அது ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம ஹார்ட் டிஸ்கில் போய் உட்காந்துக்கிறா போல் ஏதோ ஒரு இடத்துல போய் அது உட்காந்துருக்கு போல் இருக்குது. அது உட்காந்தது தப்பு இல்லை, அது வாயிலேருந்து புறப்பட்டதும் தப்பு இல்லை. அது பெருமாளுக்கு பாலமுது காய்ச்சி சமர்ப்பிக்கிற போது தான் வரணுமா? நான் பக்கத்தில் இருந்த அந்த வடதேசத்து அன்பர்கிட்ட சொன்னேன், நல்ல வேளை இது ஒரு தமிழ் பாட்டு, உனக்கு தெரியல, அதனால நீ கண்டுபிடிக்கல, இல்லைனா என்னை தப்பாக நினச்சிட்டு இருப்பேன். அவர் வந்து என்ன சொல்லிட்டார், அது தமிழ் பாட்டாக இருந்திருக்கும், அதனால தான் எனக்கு தெரியல, நான் கூட அது ஏதோ ஸ்தோத்திரமும் தான் நினச்சிட்டு இருந்தேன். நவீன கால ஸ்தோத்திரம், இந்த காலத்து ஸ்தோத்திரம் தான் அது. சரி, எதுவாக இருந்தால் என்ன, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வள்ளுவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் பாருங்க. எதுவாக இருந்தாலும் அது பகவானைத்தான் சொல்லும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டான்னு விட்டார். அதுக்காக நீங்கள் நாளை காத்தாலும் சினிமா பாட்டு பாடியெல்லாம் அதெல்லாம் பெருமாளுக்கு பண்ண வேண்டியதில்லை. அழகாக திருப்பல்லாண்டுன்னு நமக்கு பாடி கொடுத்துருக்கா பாருங்க. அந்த திருப்பல்லாண்டில் 1-2 பாட்டை எடுத்து சினிமாவில் வேறு மாதிரியாக பாடியிருக்கா தெரியுமோ. 1-2 பாட்டை எடுத்துட்டு அதுக்கு ஏதோ ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அதுக்குன்னு வாசிச்சு, அது பசங்கள் கேட்டால் என்ன சொல்கிறா, அது ரொம்ப நன்னா இருக்கேங்கிறா. நன்னா இருக்குன்னு இவா சொல்கிறா. பெரியாழ்வாருக்கு போட்டு காண்பிச்சா இது திருப்பல்லாண்டான்னு அவர் கேட்குறார். எழுதினவருக்கே தெரியல. ஆனால் மீதி பேருக்கு இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதுனால உடனே என்ன பண்ணுறா, இது ஓஹோன்னு இருக்கே அப்படின்னு விடுறா. எதுக்காக இத்தனையும் விண்ணப்பித்தேன் அப்படின்னால், பாடலுங்கிறது என்றைக்குமே ரொம்ப முக்கியமானது. ஒரு பாட்டுங்கிறது நம்மை கொண்டு போய் பெருமானிடத்திலே அது கனெக்ட் செய்ய வல்லது. அதுக்கு தான் அந்த நாள்லேருந்து வச்சுருக்கா பாடுங்கோ பாடுங்கோங்கிறா. ஏன் கலிகாலம்னு வந்துட்டாலே கலவு நாம சங்கீர்த்தனம்னு தானே சொன்னான். கலிகாலத்தில் நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றுமே பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். ஆமாம், ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, ஏதாவது பண்ணினா ஏடாகூடமாக பண்ணுவேன், அதனால் நீ ஒன்றுமே பண்ணாதே. பெருமான் பேரை சொல்லி கொண்டு ஒரு இடத்துல இரு, அந்த திருநாமங்களை அனவரதமும் சொல்லு. இதைத்தான் அயோத்தியாவாசிகள் அன்னைக்கே பண்ணா. யாரை பார்த்தாலும் ராமநாமத்தை சொல்லிட்டே இருக்கா. அப்போ கீதை கண்ணனாலே பாடப்பட்டதாக இருக்கிற பகவத்கீதை அப்படின்னா, பகவத்கீதை உண்டுன்னா பகவதி கீதைன்னு ஒன்று இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார். நன்னா உண்டு, 30 பாசுரங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் பகவதி கீதை. கோதா கீதான்னுவா. இப்போ இது சீதாராமம் மாதிரி கோதா கீதான்னு இருக்குது. ஆண்டாள் பாடிய திருப்பாவை 30 பாசுரங்கள் இருக்கே, அதற்குத்தான் கோதையின் கீதை அப்படின்னு பேர். இப்போ அதுலேயும் ஒன்று சொல்கிறேன், கண்ணன் 18 அத்தியாயங்கள் பாடினார். என்னமோ சொல்லணும்னு ஆசைப்பட்டார், அதை எல்லா இடமும் சுற்றி போயிட்டு வந்து சொன்னார். இன்றைக்கி நான் பண்ணுற உபன்யாசத்தை போல் வச்சுக்கோங்க. எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாரோ அதை கடைசியில் வச்சார். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதுக்குத்தான் திண்டாடி போயிட்டார் பெருமாள்.
அதை சொல்கிறதுக்கு நன்னா நீட்டி முழக்கி எதை பற்றியோ பேசி அர்ஜுனனுக்கு இல்லாத சந்தேகத்தை எல்லாம் தானே உண்டு பண்ணி அதெல்லாம் போக்குறேன்னு வேற சொல்லிட்டு அப்படி போக்குற முயற்சியில் இன்னும் பல புதிய சந்தேகங்களை உண்டாக்கி இதெல்லாம் நடந்தது பாருங்க. கடைசியில் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு இத்தனை பாடுபடணுமான்னா பெருமாள் சொன்னார், நான் தான் எல்லான்னு என் வாயால் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது, கடைசியில் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னுட்டார் பெருமாள். நான் சொல்லிட்டேன் கடைசியில். ஆனால் ஆண்டாள் பாருங்கோ, 5 வயசு குழந்தை ஆரம்பித்தா முதற் பாட்டு நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முடிச்சுட்டா. எல்லாம் நாராயணன் தாங்கிறத கடைசியெல்லாம் கொண்டு போய் வைக்கல, முதற்பாட்டிலேயே சொல்லிவிட்டாள். அவன்தான் நமக்கு அனைத்தும், மேலான கைங்கரியத்தை அவனே நமக்கு தர வல்லவன் அப்படின்னு காண்பிச்சுட்டா. அப்போ பகவதி கீதை என்ன கோதையினுடைய கீதைக்கு பெயர், கண்ணன் பாடிய கீதை, அதைத்தான் பகவத் கீதை. சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சிருக்கா. அத்தனை உபனிஷத்துக்களையும் பகவான் என்ன செய்தான், பசுக்களாக ஆக்கினான். நமக்கு உபனிஷத்தினுடைய சாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. உபனிஷத்துக்களுடைய சாரம் அதை தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் பகவானை நாம் அறிந்தவர்களாக ஆகிறோம். என்னைக்கும் உபனிஷத்துக்களினால தான் பகவானை தெரிந்து கொள்ள முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை வேதாந்தம்னு சொல்லுங்கோ, உபனிஷத்துன்னு சொல்லுங்கோ, எல்லாம் ஒன்று தான். சுவாமி அது வேதத்திலிருந்து வேறுபட்டதான்னா வேறுபட்டதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வேறுபட்டதுன்னு சொல்லலாம். சுவாமி இது வேதத்தை போலவே குழப்பறீரே நீரும், ஒன்று நேரடியாக சொல்ல வேண்டாமா? வேதம் தான் மறைச்சு பேசும், மறைன்னு பேரே இருக்குது, நீரும் மறைச்சு பேசினா என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னா, இல்லை அது வேதத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் வேதத்திலேருந்து ஏன் வேறுபட்டதுன்னா, வேதத்திலே சில பகுதிகள் நாம் எந்தெந்த யாகத்தை எப்பப்போ எத்தனை பேரை கொண்டு எத்தனை நாளைக்கு எப்படி பண்ணணும், எந்தெந்த யாகத்தை அந்த விதத்திலே செய்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு உண்டு, இதெல்லாம் டீல் பண்ணும் வேதம். இந்த வேதாந்தம்ங்கிறது நமக்கு பலனை கொடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ, அவன் யாரு, எப்பேற்பட்டவன், அந்த பரபிரம்மங்கிறது அது எத்தன்மையது, இதெல்லாம் வேதாந்தம் நமக்கு எடுத்து சொல்லும். அதனால தான் வேதத்தினுடைய நிறைவான பகுதி வேதாந்தம், முடிவான பகுதின்னா அது பாருங்க. வேதத்தினுடைய சிரசுன்னு சொல்லுவா, வேதத்தினுடைய அந்தம்னு சொல்லுவா, பிழிந்து எடுக்கப்பட்ட சாறுன்னு வச்சுக்கலாம். இல்லை வேதத்துக்கு தலையாய பகுதி இதுதான் முக்கியமே, அதுதான் வேதாந்தம். உபனிஷத்துன்னா என்ன அர்த்தம், பெருமானுக்கு பக்கத்திலே எதொன்றும் நம்மை இட்டு செல்லுமோ அழைத்து செல்லுமோ அது உபனிஷத்து. அதனால் உபனிஷத்துனா என்ன அப்படின்னா, எதொன்று பகவான் இடத்துல நம்ம பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துமோ அது உபனிஷத்து, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தம்னா என்ன, வேதத்தினுடைய நிறைவான பகுதி அல்லது தலையாய பகுதி. வேதாந்தம் தான் பகவானை பற்றி டீல் பண்ணுறது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அத்தனை சுலபமாக நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சுடுமா? நமக்கு கடையில் 4 காய்கறி வாங்கிடுவா, இல்லை ஒரு காய்கறி பேரை சொல்லிவிட்டு அடுத்தது தக்காளி வாங்கிடுவா, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி, இல்லை இதை வேலை சொல்லுவா, கொத்தமல்லி கருவேப்பிலைக்கெல்லாம் பைசா தரமாட்டேன்னு சொல்லுன்னுவா. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் சொன்னால் ஒன்றும் உங்களுக்கு மீதியை கூட கொடுக்க மாட்டார், போயிட்டு வரணும் வரவர். பழைய நாளில் நீங்கள் மளிகை கடை வாசல்லாம் பார்த்தீர்களானால் இந்த உப்பு பொட்டலெல்லாம் அப்படியே வச்சுருப்பா, அதெல்லாம் எடுத்து உள்ளெல்லாம் வைக்கவே மாட்டான். இன்றைக்கி போய் பாருங்க ஒரு பொட்டலம் இருக்காது, ஏன்னா அதை எடுத்துன்னு போகிறதுக்கும் இன்றைக்கி ஆள் இருக்குது. அந்த நாளில் அதை எடுத்துன்னு போக மாட்டான்னு ஒரு நம்பிக்கையோடு வச்சுருந்தா போல் இருக்குது. அப்போல்லாம் அது 8 அணா 1 ரூபா, அதில் ஒரு பேக்கெட் கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லையோ. அதனால் நமக்கு 2 சாமான் வேண்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சு அதில் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறோம். இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னியே, வீட்டில் இருந்தானே சொல்லுவா, சொன்னதே 2, அதில் ஒன்று என்னன்னு அங்கேருந்து ஃபோன் வேறு பண்ணுற பார்த்தியா நீன்னு நம்மளை கேட்பா. இந்த அளவில் தான் நம்ம புத்தி இருக்குன்னா, வேதாந்தங்களை உபனிஷத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு நாம் எங்கே தயாராக இருக்கோம்? ஒருத்தர் எழுந்து சொன்னார், எனக்கு வேணா புரியாதுதான் இருக்கலாம், என் ஆண்டே ஆளுக்கு புரியும்னு நம்புகிறேன் சுவாமி அப்படின்னார். அவளுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணுற தப்புகளையெல்லாம் நல்லா அலசி ஆராய்ந்து, இங்கே இது தப்பு அங்கே அது தப்பு, அங்கே அப்படி பண்ணிடுற அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு தேதி வாரியாக எடுத்து போட்டு அந்த வருஷத்தை எடுத்து சொல்லி 35-40 வருஷம் முன்ன நடந்த நிகழ்ச்சிகளை கூட நினைவிலே கொண்டு அதை இன்றைய சண்டையோடு சேர்த்து அதை கலந்து திரும்ப ஒரு அடி அடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அத்தனை சாமர்த்தியம் அவளுக்கு இருக்குது. அவளுக்கு புரியுமோ என்னமோ இருக்கலாம், புரிஞ்சவாளாகவும் அவள் இருக்கலாம். அதனால் நமக்கெல்லாம் இந்த வேதாந்தம் எல்லாம் அத்தனை சுலபமாக புரியாதுன்னால் கண்ணன் அதுக்காக விட்டுடலை. அவர் என்ன பண்ணார், எல்லா உபனிஷத்துக்களையும் பசுக்களை போல ஆக்கிவிட்டார். பசுக்கள்னா பாலை கொடுக்கணும் இல்லையோ, கறக்கிறதுக்கு ஆள் வேணுமேன்னா கண்ணனை விட்டால் ஒரு சிறந்த கோபாலன் உண்டா? ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறேன் உங்களுக்கு. கோபால இதி கிருஷ்ண துவம் பிரச்சுர க்ஷீர மாஞ்சயா ஸ்ரிதோ மாத்ருஸ்தன க்ஷீரம் அப்படி அலபியம் துவயா கிருதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. கோபால இத்தி கிருஷ்ண ஒரு ஆள் இருந்தானா, அவனுக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 5-6 லிட்டர் சாப்பிட்ற அளவுக்கு பால் பித்தன். பால் வேணும் ஓடிண்டே இருக்கான்.
ஒரு ஆள் பார்த்துட்டு சொன்னால், அப்பா நீ சாப்பிட்ற அளவுக்கு பால் எல்லாம் இங்கே கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது, இது பேக்கெட் பால் காலமாக பொடுத்து, ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் சண்டையிலெல்லாம் என்ன ஆகும் ஏதாகும், இன்றைக்கி வண்டியில் பெட்ரோல் இருக்கா, இன்றைக்கி ஓடித்தா வாழ்க்கை அந்த அளவில் போயிட்டு இருக்கு, ஏற்கனவே பெரிய பெரிய கமர்ஷியல் சிலிண்டர்லாம் கிடைக்கிறது இல்லைன்னு அங்கங்கே காதில் செய்திகள்லாம் விழருது, இங்கேயே பல பேருக்கு எழுதி வச்சு வீட்டு சிலிண்டர் இன்னும் வரலேங்கிற நிலைமை இருக்குது. இப்போ இதை வேறு சொல்லிட்டா ஒரு கவலை அதில் வேறு வந்துடும்னு வச்சுக்கோங்க. இன்னும் எழுதி வச்சு 15 நாள் ஆச்சு இன்னும் தெரியல, இப்போ ஏதோ ஓடின்னு இருக்கு அப்படின்னு இந்த கவலை எல்லாம் வேற நாம வச்சுட்டு இருக்கோம். இதில் நீ சாப்பிட்ற அளவுக்கு பால் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, உனக்கு ஏகப்பட்ட பால் தேவையா இருக்கு. உனக்கு நான் ஒரு வழி சொல்றேன், பாலை கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கான், ஒரு இடைப்பிள்ளை இருக்கான், கண்ணன்னு பேரு, அவன்கிட்ட நீ போனாயாகில் உனக்கு வேண்டிய அளவு பாலை அவன் தருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. அவனும் போனான், போயிட்டு பெரிய ஏமாற்றத்தோட வந்தான். கண்ணன் கிட்ட போனா பால் கிடைக்கும்னு சொன்னியேன்னா, ஆமான்னு சொன்னேன், இடைப்பயல் கோபாலன் அவங்ககிட்ட போனா கிடைக்கும்னு சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னா, போனவன் சொல்றான், இத்தனை நாள் கிடைச்சிட்டு இருந்த பால் இல்லாத பொழுதுன்னு சிரிச்சான். இத்தனை நாள் கிடைச்சிட்டு இருந்த பால் இல்லாத பொழுதுனா என்னன்னா, கண்ணனிடத்துல போயிட்டோம்னு சொன்னாலே திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலே வந்து விழுந்து நோவுபட்டு ஒரு தாயினுடைய முளைத்தடத்திலிருந்து பெருகும் பாலை பருகுகின்ற அந்த சிரமங்கிறது தீருமோ இல்லையோ. கண்ணனுடைய திருப்படிகளை அடைஞ்சிட்டோம்னா என்ன போகிறது, நமக்கு நேரம் மோட்சம் தான் கிடைக்க போகிறது. திரும்ப திரும்ப இங்கே வந்தால் தானே பாலை பருகுவது. அப்போ பால் அவங்ககிட்ட போனால் நிறையா கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிங்கோ, அவன் கிடைச்சிட்டு இருந்த பாலையும் நிறுத்தி விட்டான். கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேன்னு பாடினார் நம்மாழ்வார். அதனால் பகவான் இடத்துல நாம் போனோம்னு சொன்னால் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாலை அவர் நிறுத்திடுவார். அப்படின்னா சம்சாரமாகிற கட்டிலிருந்து நம்மை விடுவித்து விடுவார். நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறா, நம்பிள்ளை போன ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்கிறா. கண்ணன் யசோத கையாலே கட்டுண்டிருந்தான், அது 2-3 வாட்டி சொன்னார். அவன் கட்டுண்டிருந்தான், அதை எப்பவும் நினச்சிக்கோங்கோ, அவன் கட்டுண்டிருந்தான். ஒருத்தர் வந்து கேட்டார், அதை ஏன் எப்பவும் நினச்சிட்டு இருக்கணும்னார். அவன் கட்டுண்டிருந்தான்னு நீ நினச்சிட்டே இருந்தேன்னா இந்த சம்சாரத்திலேருந்து உன் கட்டு தானாக அவிழ்ந்துடுன்னார். அவன் கட்டுண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா, நம்ம கட்டு நமக்கே தெரியாத அவிழ்ந்து போயிடும். அப்போ எல்லா உபனிஷத்துக்களையும் பகவான் பசுக்களாக ஆக்கினான், கறப்பதற்கு தானே அமர்ந்து விட்டான். முதல்ல ஊட்டம் கொடுக்கறதுக்கு கன்றுக்குட்டி ரொம்ப முக்கியம். அதை பக்கத்தில் விட்டு அதை கொஞ்சம் சுவைத்து பார்த்த பிற்பாடு தான் பாவம் அதை தர நிறுத்தும் கட்டி வச்சுடுவா. அதுக்கப்புறம் தான் உட்காந்து கறக்கவே ஆரம்பிப்பா. கன்றுக்குட்டி வேணுமேன்னா அர்ஜுனன் பக்கத்திலே இருக்கானோ இல்லையோ, அந்த அர்ஜுனனையே கன்றாக ஆக்கினான் பெருமான். அர்ஜுனன் தான் கன்றுக்குட்டி. அதுக்கு மேலே ஒரு பாலை கறந்தான் பாருங்கோ. அந்த பாலை கறந்து நமக்கெல்லாம் வாரி வழங்கி இருக்கிறான். இன்றளவும் கெடாத பால், ஒரு நாளும் கெட்டு போகாத பால். மற்றதெல்லாம் நாம் போய் வாங்குறச்சேவே அது ஆரஞ்சு பேக்கெட்டை கொடுங்கோ, நீல பேக்கெட்டை கொடுங்கோ, பச்சை பேக்கெட்டை கொடுங்கோன்னு கேட்குறோம். அதை வாங்கினோடனே நமக்கு ஆற்றுல சொல்லி அனுப்புகிற கண்டிஷன் என்ன, அதில் தேதியை மறக்காத பார்க்க வேண்டியது. அதில் தேதி போட்டிருப்பாளன்னா யூஸ் பை அப்படின்னு போட்டிருப்பா பாருங்கோ. அது நாம் வாழ்ந்து வந்தால் தான் அது 2 நாள் முன்ன தேதியோடு வரும். திரும்ப அப்படியே கொண்டு போங்கோ, இதை அவன் தள்ளையே கட்டுங்கோ. அவன் பணம் தர மாட்டேன்னா புதுசாக இன்றைக்கி என்ன வந்திருக்கோ கொடுக்க சொல்லுங்கோ. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கே வராதிங்கோன்ற அளவுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுவா. அப்போ நாம் வாங்குகிற பாலெல்லாம் அதிகபட்சம் 1 நாள் 1.5 நாள் நன்னா இருந்தால் நீங்கள் என்ன தான் அதை பதப்படுத்தி வைத்தாலும் அதுக்கு மேலே தாங்க போகிறது கிடையாது. ஆனால் கீதைங்கிற பால் பாருங்கோ, கண்ணனாலே கொடுக்கப்பட்ட பால் இன்றளவும் நம்மை வாழ்விக்கிறது. அதனால் சகல உபனிஷத்துக்களுடைய சாரமாக கீதோபனிஷத்துன்னே சொல்லும்படியான வைபவம் கீதைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது கீதையினுடைய பிரபாவம். ராமன் என்ன செய்தான், கீதையில் சொன்னபடி ராமன் வாழ்ந்தார். உடனே ஒருத்தர் எழுந்தார், சுவாமி தப்பாக சொல்லாதீங்க சுவாமி, ராமன் வாழ்ந்தபடி இந்த கீதை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்கோ. ஏன்னா அவர் முன்ன வந்தவர், அவர் தான் ஓஹோன்னு வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கும் வடதேசங்களிலே மரியாதா புருஷோத்தமன்னு பேர். ராமனுக்கு என்ன பெயர் அப்படின்னா மரியாதா புருஷோத்தமன். கண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவா, லீலா புருஷோத்தமன்னுவா. விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, சீரியஸ்னஸ்ஸே கிடையாது கண்ணன் இடத்துல. ராமன் எடுத்துட்டா சீரியஸ்னஸை விட்டால் வேறு எதுவும் கிடையாது. அவர்கிட்ட சிரிப்பெல்லாம் ரொம்ப அபூர்வம். நல்லா அழகாக சிரிப்பார். சில பேர் அப்படி தான் இருப்பாள், சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் சிரிக்கவே மாட்டா. சில பேர் பார்ப்போம், நம்ம இவர் என்ன சிரிச்சுட்டே இருக்காரு அப்படின்னா அப்போ தான் பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், இன்னும் கொஞ்ச நாளாகவே அவர் சரியில்லைன்னுட்டு போடுவார். நாம் ஏதோ அவர் பக்கத்தில் போய் கொஞ்சம் உட்காந்து பேசலாம், தெரிஞ்சவராக கூட இருக்கலாம், சிரிச்சுட்டே இருக்காரு அப்படின்னா அவருக்கு யாரும் எங்கேயோ ஒரு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். இன்றைக்கி கூட நான் ஏதோ ஒரு இதில் எழுதியிருந்தேன், எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சுவாமி சிரிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, நிறைய கவலைகள் இருக்குது. இங்கே யாருக்கு கவலை இல்லைன்னு சொல்லுங்க. நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்கிறா, பிரம்மா போனால் அவர் தலையில் கை வச்சுன்னு உட்காந்துருக்காருன்னா, அடியன் அதையும் வேடிக்கையாக சொன்னேன். அவருக்கு அதுலேயும் பிரச்சனை இருக்குது, எந்த தலையில் கை வச்சுக்கிறதுன்னு கூட பிரச்சனை இருக்குது. நமக்கு இல்லாத ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கோ இல்லையோ. பிரம்மாவுக்கு கவலை இருக்குது, ஏன்னா பெருமாள் கொடுத்ததெல்லாம் அந்த டாஸ்கெல்லாம் முடிக்கணும்,
இன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாம் போனால் சொல்கிறாள் இல்லையோ, மேனேஜர் படுவாவி பிடிச்சிட்டான்னா விடமாட்டேங்கிறான், அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், 4 நாள் லீவு போடுறான், நான் அரை நாள் லீவு கேட்டேன். நேற்று எங்கிட்ட ஒருத்தர் தான் சொல்லிட்டு வந்தார். அவர் வேலை பார்த்த இடத்துல நான் கேட்ட உங்கள் அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னா அவர் அழகாக சொன்னார். எங்கிட்டலாம் ஒருத்தர் வந்து கஷ்டமாக இருக்குது லீவுன்னு சொன்னால் நான் அவனுக்குலாம் கிராண்ட் பண்ணிவிடுவேன். அதே நான் என் சீனியர் ஆஃபீஸருக்கு நான் போட்டேன்னா அந்த ஆள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். என் கவலையெல்லாம் நான் ஏன் இப்படி இருக்கேன், அவன் ஏன் இப்படி இருக்கான். நான் சொன்னேன் அவனுக்காக நீர் மாற்றிக்க வேண்டாம், அதான் ரிட்டையர் ஆயாச்சு, இனிமேல் மாற்றிட்டாருன்னு மாற்றிக்கலாம் என்ன அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ நம்ம. அப்போ சிரிக்கிறதுக்கே பல பேர் மறந்து போயிடுறா. கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்து நாம் சவால் விடுறா போல, நீ என்ன இருந்தாலும் என் சிரிப்பை என்னிடம் இருந்து உன்னால் பறிக்கவே முடியாது அப்படின்னு நாம் அதுகிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வேற ஆளை தேடி போயிடும். ஐயோ எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தோம், இவன் மூஞ்சி அப்படியே வாடி வதங்க செய்து அப்படியே தொங்க விட்டு கொண்டு இவன் நடந்து போகணும், அதை பார்த்து நாம் சிரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இது கவலைகளுடைய அபிப்பிராயம். அந்த கவலைகளை பார்த்து நாம் என்ன சொல்லிட்டோம், நீ எத்தனை வாட்டினாலும் வதைத்தாலும் நான் சிரிப்பை விட போகிறதே கிடையாது, சவால்களை எதிர்கொள்ள சிரித்த முகத்தோடு எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லிட்டோம்னா அது வாடி வதங்கி தலையை தொங்க விட்டு கொண்டு வேற எங்காவது சென்று விடும். இதைத்தானே கீதை நமக்கு போதிக்கிறது. கண்ணன் சிரிப்பதை மறந்தாரா? அவருக்கு இல்லாத கஷ்டமானு பாருங்க. பிறந்த அன்றைய தினம் தொட்டு எத்தனை எத்தனை சிரமம், அத்தனை சிரமங்களையும் தாண்டி இன்றைக்கும் துவாரகைக்கு போகணுன்னா கண்ணன் சந்நிதி எதிர நேர தேவகி பிராட்டிக்கு சன்னதி அமைச்சிருக்கா. நான் முதல் தடவை போச்சு அங்கே இருக்கிறவாளை பார்த்து கேட்டேன், எங்கேயும் தேவகி தாயாருக்கெல்லாம் சன்னதியெல்லாம் பார்த்தது இல்லையே என்னன்னு கேட்டேன். அங்கே ஒருத்தர் தமிழும் தெரிஞ்சவர் இருந்தார். அவர் சொன்னார், தேவகி புலம்பல் பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, குலசேகர ஆழ்வார் பாடியிருக்காரே, திருவிலேன் ஒன்றும் பெத்திலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோத பெத்தாளே. யசோதைக்கு தான் எல்லாம் கிடச்சிது, எனக்கு என்ன தெரியும் கண்ணனை பற்றி, ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தேவகி சொன்னாலும் இல்லையோ. கண்ணன் பார்த்தாராம், நீ தானே எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருந்த, துவாரகைக்கு வா, என்னது உன் பிள்ளைய ராஜாவா பாரு, சாதாரணமானவனெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. அதெல்லாம் சின்ன வயசில் நிறைய விளையாட்டெல்லாம் ஆச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ சாதாரணமானவனாக பார்க்காதே, ஒரு ராஜாவா பார். கார்த்தாலிருந்து ராத்திரி வரைக்கும் நான் செய்கிற அனைத்தையும் முதல்ல உனக்கு காட்டுகிறேன். இன்னைக்கு தேவகி பிராட்டி சிரித்த முகத்தோடே துவாரகாதீசனுக்கு முன்பாக வர அத்தனை பேரும் ஜெய் துவாரகாதீஷ்னு ஒரு குரல் கொடுத்தான்னா அந்த தாயார் அடைகிற அந்த பேருவகை இருக்கு பாருங்கோ, அதற்கு ஈடு இணை உண்டா? என் பிள்ளை பேரை சொல்லி ஜெயஹோன்னு கோஷம் போடுறான்னு சொன்னால் அதை விட ஒரு தாயாருக்கு ஒரு ஆனந்தம் தரக்கூடிய விஷயம்ங்கிறது மற்றொன்று உண்டா? இந்த வரத்தை தாயாருக்கு பகவான் நல்கி இருக்கிறான். அப்போ லீலா புருஷோத்தமனாகிற பகவான் விளையாட்டுத்தனம் நிறைந்த பிள்ளை, ஆனால் சீரியஸ்னஸுக்கு பஞ்சமே கிடையாது. அதை எதையும் அவர் சீரியஸாகவே எடுத்துக்கல. அதுதான் கண்ணன். எல்லாத்தையும் ரொம்ப அனாயாசமாக கையாண்டான் இல்லையோ லீலா புருஷோத்தமன். அதே மரியாதா புருஷோத்தமன் ராமனுக்கு பெயர். சட்டம் என்ன சொல்லுகிறதோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடப்பவர், ஒருபோதும் அதனை மீறுவதற்கு எண்ணாதவர். அந்த நினப்பு கூட அவருக்கு கிடையாது. சாஸ்திரம் சொன்னபடித்தான் போவேன்னு போயிட்டு இருந்தார். கண்ணன் எப்படின்னார், நான் போகிறபடி போகிறேன், அதை நீ சாஸ்திரமாக வச்சுக்கோன்னார். இதுதான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கிற வேறுபாடு. நான் என் இஷ்டத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் என்ன சொன்னார், இப்படி வச்சுக்கலாம், ஒரு நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும்னு சொன்னால் அதற்கு சில தில்லாலங்கடித்தனம் தில்லு முள்ளு பண்ண வேண்டி இருந்தாகிலும் பரவாயில்ல பண்ணுங்கிற போல அவருடைய வாழ்க்கைங்கிறது அமைந்திருக்கிறது. ராமன் என்ன சொன்னார், அப்படிலாம் கிடையாது, அதையும் நேரான வழியில தான் போய் பண்ணணும் அப்படின்னுடுவார். சட்டமே சிக்கலாக இருந்தா இது கண்ணனுடைய கேள்வி. இது நாமே இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு வீட்டை நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போங்கோ, நான் தான் விற்கிறேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னால், சுவாமி வீடு எவ்வளோ அப்படின்னா நான் சொல்லுவேன் 90 லட்சம் ரூபாய், நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயார் அப்படின்னா உடனே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அது பத்திரத்தில் எழுதும்போது அப்படியே 90 லட்சத்துக்கெல்லாம் எழுத மாட்டா சுவாமி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, வெள்ளையாக இத்தனை கொடுங்கோ, கருப்பாக அத்தனை கொடுங்கோ அப்படின்னா அது புரிஞ்சவராக இருந்தால் உடனே தெரிஞ்சு, வெள்ளையா கருப்பான்னு என்னமோ கேட்குறாரு, இது என்னது, இது என்ன கொண்டு வந்துடணும், ஏதாவது இருக்கா வெள்ளை கருப்புன்னு ஏதாவது உண்டான்னா, நன்னா உண்டு சுவாமி, அதில் பேப்பரில் பார்த்திருந்தா அதில் 90 லட்சம்னெல்லாம் போட்டிருக்க மாட்டா, அதில் என்ன போட்டிருப்பா, அதனுடைய மதிப்புன்னு பார்த்தோன்னா 32 33 போட்டிருந்தா ரொம்ப அதுக்கு தான் டேக்ஸை கட்டணும், மீதியெல்லாம் நீ அப்படியே கொடுத்துருவோன்னுவா. இதை பெரும்பாலும் உலகம் பின்பற்றுகிறது. இது நானும் நீங்கள்லாம் தனித்தனியெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். அப்போ சொன்னாலும் பிரச்சனை, எது விற்கிறதா இல்லை வாங்குறதா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் இதை ஒருத்தர் பார்த்துட்டு இவர் தான் சொல்லிட்டு இருந்தார், இப்போயே போனால் பிடிச்சுடலான்னு, அப்படி இல்லை. இதைத்தான் பெரும்பான்மை உலகம் பின்பற்றுகிறதுன்னா இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? நன்னா தெரியும், இப்படித்தான் நடக்கிறதுன்னு நன்னா தெரியும். ஆனால் இப்படி பண்ண மாட்டேன்னு நான் ஒத்த காலில் நிந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் என் வீட்டை என்னால் விற்கவே முடியாது. அப்படியே 90 லட்சத்தை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் முடியவும் முடியாது. இன்னொன்று அந்த மாதிரி போடுறதுக்கு ஆஃபீஸரே ஒத்துப்பாரான்னு தெரியாது.
இப்படிலாம் போட்டால் வேறு சில சிக்கல்கள்லாம் எங்களுக்கு வந்துடும், உங்கள் வீட்டுக்கு இப்படி போட்டோம்னு சொன்னால், அதனால் இந்த வம்பெல்லாம் வேண்டாம், வழக்கமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி 30-32 முடிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார். இல்லைன்னா தனக்கு என்ன வரும்னு வேறு அவர் பார்ப்பார். இது வேறு இருக்குது. அதுக்கு மேலே இந்த ப்ராப்ளம் எல்லாம் மேலே 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 எழுந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தமாக இருது இங்கே? இதுதான் கண்ணன் சொல்கிறார், இங்கே சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்னு கஷ்டமாக இருக்கா, அதில் அப்போ நெடுவு சுழிவு என்ன இருக்குதுன்னு பார்த்து அதில் என்ன நியாயம்னு இருக்கோ அதனை பார்த்து கொண்டு போக வேண்டியது. வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடிப்பதை போல சிரமமான காரியம் எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் சுவாமி ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நாங்கள் எங்கள் இஷ்டப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அது கஷ்டம்ன்றது நீர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமான்னு இப்போ என்றைக்கோ கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் அதெல்லாம் என்றைக்கோ பார்த்தாச்சு. எங்கள் தாத்தாவெல்லாம் ஞாபகம் வரா எங்களுக்கு. இந்த தர்மத்தை பிடிச்சிட்டு தான் பாழா போனார், எங்களையும் பாழாக்கி வச்சிருக்கார். அப்போவே விட்டாச்சு. அதெல்லாம் இந்த பிடிச்சிக்கிறதாவே இல்லைன்னா பகவான் சொல்கிறார், அந்த மாதிரி முடிவெடுக்காதேங்கிறார். முடியுமான்னு பாரு, முடியும்னு நம்பு, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும்னு நம்பு. தர்மத்தை ஒருபோதும் விட்டு விடாதே, எப்பாடுபட்டாகிலும் தர்மத்தை நிலைநாட்டப்பார். வாலி வதம் முடிந்தது. வாலியை அடிச்சாச்சு. வாலி அப்படியே விழுந்து கிடக்கிறான், குத்துயிரும் குலையுயிருமாக கிடக்கிறான். நான் என்ன தப்பு பண்ணேன், அடித்தேன், இது அறமா அப்படின்னு கேட்கிறான் ராமனை பார்த்து. ராமன் அழகாக வார்த்தை சொன்னார், நீ அறமானு கேட்டுட்டியா? அறம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? எது தர்மம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுன்னார். ஏன்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹா, நான் தர்மமே வடிவெடுத்தவன். எது தர்மம்ங்கிறது எனக்கு தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. சூக்ஷ்மஹா பரம துர்ஞேயா சதாம் தர்மஹா பிளமங்கம. அழகான வார்த்தை சொல்கிறார். குரங்கே, தர்மங்கிறது இருக்கு பார், அது ரொம்ப சூக்ஷ்மமானது. அது எது சரி எது தப்புன்னா ஒரு கூரிய வாளினுடைய நுனியை போன்றது. அது அதை நாம் நிர்ணயம் பண்ணவே முடியாது. நமக்கொன்று சரியாக இருக்கும், எதிராளி தரப்புலேருந்து கேட்டால் அவர் கதை ரொம்ப சரியாக இருக்கும். இப்போது அடியே இப்படி சொல்கிறது உண்டு. நிறைய இன்னி தெரிக்கு விவாகரத்துங்கிறது ரொம்ப காமனாக போயிடுத்து. அது முதல்ல திவ்ய தம்பதிகள் ஒன்று சேர்ந்து பேசி, பின்னாடியே பெருமாள் இருக்காரோ இல்லையோ, தாயார் மாரிலேயே இருக்கா, அவள் எப்படி விட்டு பிரியாதவளாக இருக்காளோ அதை போல் பெருமாள் இடத்துல சொல்லி இந்த விவாகரத்துங்கிறத மொத்தமாக ரத்து பண்ணிடணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும். அவசியம் நீங்கள் எல்லாமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன், இப்போ பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அதை ஒரு தீர்வாக வச்சுட்டு இருக்கா. உடனே நேராக அதுக்கு போய்டுறா. அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறவாள்லாம் ஆகிட்டா. இப்போ அந்த அளவுக்கு ஃபார்வேர்டாக போயிட்டு இருக்கா பாருங்க. இப்போ முன்னெல்லாம் கல்யாணம் ஆனப்புறம் விவாகரத்துன்னு வச்சுட்டு இருந்தா. இப்போ முதல்ல அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கி வச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணி எத்தனா இப்போ சாயங்காலமே கிளம்புறதுக்கு சரியாக இருக்கேன்றான். அந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியாதவர்கள், சூழலை சந்திப்பதற்கு திறனற்றவர்கள், சாமர்த்தியமற்றவர்கள் அப்படின்னு பல்கி இருக்கிறார்கள், பல்கி பெருகி போய் இருக்கிறார்கள். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், பிரச்சனைகள் இருக்கத்தான் போகிறது. எங்கனம் கையாளப் போகிறோம், எங்கனம் அந்த சவால்களை எதிர்கொள்ளப் போகிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அறம்னு எடுத்துட்டா அதனுடைய கூரிய வாளினுடைய நுனியை போல முனையை போல இந்த தர்மங்கிறது நமக்கு எதுவும் தெரியாது. இப்போ விவாகரத்துன்னு நம்ம பிள்ளை பட்சத்தை சேர்ந்தவாளாக இருப்போம், பிள்ளை வீட்டுக்காரன் நமக்கு வேண்டப்பட்டவாள், இவா ஒரு கதையை சொல்லுவா. பார்த்தியா, அந்த மாதிரி பண்ணித்தான் அந்த பொண்ணு, இந்த மாதிரி பண்ணித்தான் அந்த பொண்ணுன்வா. பொண்ணு பட்சத்துக்கு வேண்டப்பட்டவாளாக இருந்தவாளான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் கேட்டுட்டோன்னா இந்த பிள்ளையாத்தில் இப்படி பண்ணாலாம் அப்படி பண்ணாலான்வா. நான் சொல்கிறது உண்டு, ஒன்றும் ரெண்டுமே நிஜமாக இருக்கணும், இல்லை ரெண்டும் பொய்யா இருக்கணும், இல்லை ரெண்டுத்தில் ஒன்று இருக்கணும், இங்கேயும் அங்கேயுமா இருக்கும். இதுதான் பெரும்பாலும் இருக்கும். ரெண்டு பக்கத்துலையும் ஏதோ சில பிள்ளைகள் இருக்கக்கூடும். அது பிள்ளை இடத்துலையும் இருக்கலாம், பெண்ணின் இடத்துலையும் இருக்கலாம். அப்போது அறங்கிறது என்ன எடுத்து, என் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா எனக்கு ஒன்று சரின்னு படுறது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்று சரின்னு படுறது. இது ரெண்டுத்தில் ஒன்று சரியில்லை. இதுக்கு மேலே மூணாவதாக ஒன்று எம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பெருமாள் ஒன்று வச்சுருக்கார். அதுதான் சரியா. கடைசியில் நாம் நினைக்கிறதோ நீங்கள் நினைக்கிறதோ சரியில்லை. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். விபீஷணன் வந்துட்டான் பெருமான் இடத்துல, சேர்த்து கொள்ளலாமா கூடாதா பெரிய ஆராய்ச்சி நடக்கிறது. பெரும்பான்மை கூட்டம் வானரங்கள்லாம் என்ன சொல்லிட்டா, அவன் பார் தப்பான காலத்தில் வந்திருக்கான், எதிரிக்கிட்டே இருந்து வந்திருக்கான், ராவணனோட தம்பி, அதெல்லாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. சுக்ரீவன் என்ன தெரியுமா நினச்சின்னா, இவன் எங்கிட்ட வந்திருக்கிறவன் சரணம்னு சொல்லி எங்கிட்ட வந்தவன் ராமன், அவனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நன்னா கடுங்க, ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் இது. ராமன் எங்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கான், என் மனைவியை காப்பாற்றி கொடு, நீ தான் எனக்கு ஆசிரியம் அப்படின்னு ராமன் வந்திருக்கான். தன்கிட்ட தன்னை நம்பி வந்தவனை விட்டுவிடக்கூடாது. அவனை விபீஷணனை சேர்த்துண்டு அவனால் இவனுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சுக்ரீவனுக்கு பயம், நியாயமான பயம். ராமனை காப்பாற்றணும், ஏன்னா தன்னை நம்பி வந்தவன் ராமன். ராமன் மெதுவாக புன்னகைச்சார். எனக்கும் அதே தானே, உன்னை நம்பி வந்த என்னை விடக்கூடாதுன்னு உனக்கு அபிப்பிராயம், என்னை நம்பி வந்த அவனை விடக்கூடாதுன்னு எனக்கு அபிப்பிராயம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனால் நீ எனக்காக பார்க்குற, நான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை கடைசியில் சொன்னார். முதல்ல எல்லாரையும் கேட்குறார் ராமன் பொறுமையாக. இப்போ நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்க மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குற நிர்பந்தம் ராமனுக்கு இருந்தது.
எனக்கு அந்த நிர்பந்தம் இல்லை, நான் முடிச்சுட்டு எழுந்து போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. கடைசியில் அவள்லாம் பேசினா. ராமனுக்கு அத்தனை பேரும் சொன்னான். பாதி பேருக்கு மேலே, பாதி பேர் என்ன 99.99 விழுக்காடு அதான் சேர்த்து கொள்ளவே கூடாதுன்னுட்டா. இந்த பக்கம் ஹனுமான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார். இவாள்லாம் பர்சனலாக விபீஷணன் இவாளுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். நான் அங்கே போயிருந்தப்போ என்னை கொல்லணும்னு ராவணன் முடிவெடுத்த போது தூதனாய் வந்தவனை கொல்லுதல் கூடாது அப்படின்னு வாதிட்டவன் அவன். ரொம்ப நல்லவன், சேர்த்து கொள்ளலாம். என்னென்ன கேட்டுக்கோங்க, எது சரிங்கிறதை இப்போ ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். சுக்ரீவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் என்ன சொல்கிறான், இவன் யாருன்னு தெரியாது, சத்ரோஹோ சகாஷாத்து சம்பிராப்தா, எதிரிகிட்ட இருந்து வந்திருக்கான், அவன் உளவாளியாக இருக்கலாம், என்னன்னு தெரியாது. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறவாள்லாம் துரந்தரர்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்திருக்கிறவன் ராவணனுடைய உளவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறது, ராமனுக்கு ஏதாவது தீமை செய்து விட்டால் என்ன பண்ணுறது, இப்படி இத்தனை பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தான் இவன் என்ன சொல்லியிருக்கா, சேர்த்து கொள்ளக்கூடாது. இப்போ நீங்களும் நானும் அங்கே உட்காந்துருந்தா கூட, ஒருத்தர் வந்து சொன்னார், நாமளும் வானரம் தாங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனால் அந்த வானர கோஷ்டியில் இடம் கிடைக்கலையே சுவாமி, இங்கே தான் உட்காந்துருக்கோம். இப்போ நம்மளை சுற்றி நிறையா வானரம் இருக்குது, அந்த மாதிரி நான் இருந்துட்டு இருக்கோம்னா ஒருவேளை இருக்கோம்னா நாமளும் என்ன சொல்லிவிடுவோம், அதெல்லாம் இப்போ இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காதே அப்படிங்கிறோம். இந்த ரிஸ்கெல்லாம் நீ இனிமேல் எடுக்கவே கூடாது. அவன் கட்டவன்கிட்டேருந்து வந்திருக்கான், அவனும் கட்டவன் தான், இவனை அடிக்கிற அடி அவன் இனிமேல் நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு தயங்கணும் அப்படிங்கிற முடிவைத்தானே எடுப்போம். அதனால் அவள் சொன்னபடி பார்த்தா அந்த தர்மம் பாருங்கோ, அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு தர்மம் வச்சுட்டு இருக்கா, இதுதான் சரிங்கிறா. ஹனுமான் அவர் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டார், நல்லவன் சேர்த்து கொள்ளலாம்னார். மூணாவதாக உங்களால் ஏதாவது யோசிக்க முடியுமா? இதில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு. கெட்டவன் சேர்த்துக்காதே, நல்லவன் சேர்த்துக்கொள். ராமன் அழகாக சொன்னார் பாருங்கோ, நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, இங்கே கெட்டவனானாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையாங்கிறார். நல்லவன் சேர்த்துக்கொள்னு ஹனுமான் சொன்னதை கூட அவர் தள்ளிவிட்டார். இது கூட ஒன்றும் வேலிட் பாயிண்ட் இல்லைன்னு விட்டார். எது வேலிட் பாயிண்ட்டு, தீயவனானாலும் பரவாயில்ல சரணம்னு வந்திருக்கான், சேர்த்துக்கொள், விட்டு விடாதே, இப்படி சொல்கிறதுக்கு யாராவது இருப்பீங்களோன்னு பார்த்தேன், இல்லை என்னுடைய பட்சம் அதுதான் விட்டார். இன்னொன்று ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் சொல்லுவார், இந்த 2 பட்சத்தையுமே ராமன் ஒத்துன்னு விட்டார். எவ்வளோ இருக்கு பாருங்க, ஒரு தர்மம்னு எடுத்துட்டா அதில் எத்தனை இருக்குது. ஒரு பட்சம் என்ன சொல்லித்ததோ, இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவா நீங்கள்லாம் என்ன சொல்லிட்டீங்க, சேர்த்து கொள்ளக்கூடாது, கெட்டவன் சேர்த்து கொள்ளக்கூடாது. ஹனுமான் என்ன சொன்னார், நல்லவன் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் என்ன சொன்னீங்க, கெட்டவன் சேர்த்து கொள்ளக்கூடாது. இங்கே இருக்கிறவா நல்லவன் சேர்த்து கொள்ளலாம். உங்கள் 2 பேர்தையுமே நான் எடுத்துக்கிறேன், பாதி பாதி எடுத்துக்கிறேன்னார். கெட்டவன் சேர்த்து கொள்ளலாம் முடிச்சுட்டார். கெட்டவன் சேர்த்து கொள்ளக்கூடாதுல சேர்த்து கொள்ளக்கூடாது விட்டுட்டார். நல்லவன் சேர்த்து கொள்ளலாம்னா நல்லவனை விட்டுட்டார். கெட்டவனாக இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம்ங்கிறது என்னுடைய முடிவுன்னு முடிச்சுட்டார் அவர். அப்போது அதுதான் கண்ணன் லீலா புருஷோத்தமன் என்ன சொல்கிறார், அதெல்லாம் நான் பண்ணுறதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், எதை பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும்னு விட்டார். ஒன்றுமில்லை, உத்தரையினுடைய வயிற்றிலே இருக்கிற பரீட்சித்துங்கிற அபிமன்யுவனுடைய பிள்ளை, உள்ளுக்குள்ள கட்டையா கரியா போயிருக்கிற பிள்ளையே இல்லை, அம்மா உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைங்கிற நிலைமை. அப்போ கண்ணன் வந்துட்டு என்ன சொல்லிட்டார், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால்னர், நான் பொய்யே பேசாதவன் என்பது உண்மையானால்னர். நமக்கே பகீர்னு இருக்கும், ஐயோ இதுக்கு மேலே அந்த அம்மா இல்லை, அம்மாவுக்கு அம்மா உயிரோடு இருக்காளான்னு பார்க்கணும், இப்போ அவ இருக்காளான்னு பார்க்கணும். அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். நான் பொய் பேசாதவன் என்பது உண்மையாகில் ஏலா பொய்கள் உரைப்பானை தர்மம் அறியா குறும்பனை. ஆண்டாள் என்னென்ன பட்டம் கண்ணனுக்கு கொடுத்துருக்கா பாருங்க. தர்மம்னா என்னன்னே தெரியாது, வாயத்தரந்தா வெறும் புழுகு, இப்படின்லாம் பேர் வச்சிருக்கா. ஆனால் பெருமாள் என்ன சொல்லிட்டார், நான் பொய் சொல்லாதவன்கிறது உண்மையாக இருப்பின். அடுத்தது சொன்னால் பிரம்மச்சாரி, 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கார் நான் பிரம்மச்சாரிங்கிறார். அப்போவே நாம் புரிஞ்சுக்கணும், இது ஏதோ ஒரு ஆன்ம விவாகம், இது ஏதோ நாம நினைக்கிறா போல கல்யாணம் எல்லாம் கிடையாது. அவர் சாமானியரும் அல்லர், அவர் பொய் பேசினாலும் உண்மை பேசினாலும் அதனாலலாம் எந்த பாதிப்பும் அவருக்கு ஏற்பட போவதே கிடையாது. அந்த குழந்தை பிழைச்சுடுத்து. இவர் இந்த மாதிரி பிரதிஜை பண்ண உடனே அந்த குழந்தை காக்கப்பட்டவன் ஆயினன். இதுதான் நமக்கு உணர்த்துகிற செய்தி. என்னென்னா, எது சரி எது தப்புன்னு நம்ம திருஷ்டி கோணத்தில் நாம் பார்த்தெல்லாம் முடிவு செய்ய முடியாது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் கூட ரெக்வஸ்ட் அதுதான், நம்மளை எதிர்ப்பவர்களே ஆக இருப்பினும் அவர்களிடத்தில் அவர்கள் தரப்பில் ஏதாவது அதில் நியாயம் இருப்பதாக அவர்களுக்கு படக்கூடும். ஆனால் அதற்காக போராட வேண்டிய முறைங்கிறது நியாயமான வழியாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நாம் ஆசைப்படுறது தப்பானதாகவே இருந்தாலும் அதற்கு போராடுகிற முறை நியாயமானது. இதில் தான் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மறை பொருள் இருக்குது. நியாயமான வழியில் போராடினா நியாயமாக எது நமக்கு வரணுமோ அதுதான் வரும். அந்நியாயமானதை சம்பாதிக்கிறதுக்கு தான் அஞ்ஞானமான வழியில் போகணும். நியாயமான வழியில் சம்பாதிக்க புறப்பட்டுட்டாலே நாம் ஆசைப்படுற விஷயம் நியாயமாக இருந்தால் தான் அது பெற்றுத்தரப்போகிறது, இல்லைன்னா கண்டிப்பாக தரப்போவதே கிடையாது. அதனால் ராமன் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் கண்ணன் கீதையிலே சொல்லி இருக்கிறார். தர்மம் எப்படிப்பட்டதுங்கிறத நமக்கு உணர்த்துகிறார். நிலையானதையும் கீதை பேசுகிறது,
நிலையாமையையும் கீதை பேசுகிறது. இந்த ரெண்டையும் பேசுறது. எது நிலையானது அதையும் சொல்றது கீதை. எது நிலையாமை, நிலையாமல் இருப்பது, எல்லாமே நிலையாமல் இருப்பது தான். மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையோ, மாற்றம் ஒன்று தான் மாறாது, மீது எல்லாம் மாறத்தான் போகிறது. ஆனால் நிலையா இருப்பது ஒன்று உண்டுனார். அது எது? உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாங்கிறது இருக்கு பார், அது எப்போதும் நிலைத்திருக்கும். அப்போ கீதை டீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நிலையா இருக்கிற விஷயத்தை சொல்றது, நிலையாமையை சொல்லுகிறது, பணிவை பற்றி சொல்லுகிறது. முக்கியமாக பணிவாக இருக்க வேண்டும். இப்போ கண்ணனுக்கு ராமனுக்கு ஒரு ஒத்துமை சொல்கிறேன் பாருங்க. கண்ணனும் சரி ராமனும் சரி, யாராவது நீ யார் தெரியுமா, நீ தான் சாட்சாத்து பரமாத்மா அப்படின்னுட்டா அதெல்லாம் இல்லைன்னு தலையசைக்கிறவா ரெண்டு பேரும். உண்மையில் பரமாத்மாவினுடைய அவதாரம் தானே, ஆனால் ஒத்துக்க மாட்டாளாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தப்பான அட்ரஸில் பேசிகிட்டு இருக்கீங்கோ. நான் ராஜா தசரதனுடைய பிள்ளை, அதைத்தான் நான் பெரிய பெருமையாக நினைக்கிறேன். தேவத்வமும் நிந்தையானவனுக்குன்னு நாயனாருடைய ரொம்ப அழகான வார்த்தை. அழகியமனவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியர் சொல்கிறார், நீ தேவன்னு ராமனிடத்திலே சொன்னால் நான் தசரதனுடைய பிள்ளைங்கிறான். மலையை தூக்கிட்டு கண்ணன் நிற்கிறான். அப்படி நிற்கிற காலத்திலே இவன் யாருன்னு தெரியல, இந்த கீழே நிற்கிறவன் என்னெல்லாம் பேசியிருக்கா பாருங்க. வம்பு பேச்சு அன்னிலேருந்தே இருந்துட்டு இருக்கு. இவெல்லாம் பேசுகிறாளாம், நம்ம கூட்டத்தை சேர்ந்த பிள்ளையா இருந்தால் இந்த மலையை தூக்கிட்டு 7 நாள் நிற்கிறதெல்லாம் நடவாத காரியம். இவன் யாரோ தேவனாக இருப்பான் அப்படின்னு நான் ஒருத்தன், கந்தர்வனாக இருப்பான், யக்ஷனாக இருப்பான், ராட்சசனாக இருப்பான், எல்லாம் போயாச்சு, யாரும் பாக்கியே இல்லை. இப்போ யாரோ ஒருத்தன்னா கண்ணன் கடைசியில் சொன்னார், உங்களில் நான் ஒருத்தன்னு நினச்சிட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு மலையை தூக்கின்னு நிற்கிறேன், என்னை போய் யாரோன்னு சொல்லி விலக்கி வைக்க பார்க்கிறீர்களே, அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னா. இவ்வளோ அழகான வார்த்தை சொன்னா பாருங்க. உங்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன், ஒரு சாதாரண இடைப்பிள்ளை. அதை பாட்டாக கூட பாடுறாள் இல்லையோ, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி தான் என்னான்னு சொல்கிறாள் இல்லையோ. தன்னை இடைச்சாதி பயலாகத்தான் பெருமான் சொல்லி கொண்டான்னால் தன்னை இடையனாகத்தான் அறிவித்து கொண்டான், கோபாலனாகத்தான் அறிவித்து கொண்டான். அப்போ பாருங்க, தேவன்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாங்கிறான். இந்த பணிவை நமக்கு ராமன் வாழ்ந்து காட்டினான், கீதை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த பணிவை எப்பவும் விழாதேங்கிறது. கபீர்தாசர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், லகுதாமே பிரபுதா பசேன்னர். லகுதா அப்படின்னா எளிமையாக இருப்பதுன்னு அர்த்தம். லகுனாலே உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ, லகு இலகுன்னு தமிழிலே சொல்லுவோம். அது வடமொழியிலே லகு, அதில் இருந்தால் இலகு. இல்லைன்னா சில பேர் தமிழறிஞர்கள் இல்லை இலகுல இருந்து தான் லகுன்னு, அது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். லகுனா எளிமைன்னு அர்த்தம். எளிமையாக இருந்தால் என்ன ஆகும்னால், அந்த எளிமையில் தான் இறைவன் வசிக்கிறான். இறைவனுடைய உறைவிடம்ங்கிறது எளிமை. அதுக்கு மேலே அவர் சொன்னார், பிரபுதாசே பிரபு தூர்னுட்டார். பிரபுதா, நான் தான் பிரபுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா, ஐயோயோ இவன் ஆணவம் மிக்கவனாக இருக்கிறான் அப்படின்னுட்டு அவனை விட்டுட்டு பிரபு தூர ஓடி போயிடுறார். தலைவராக இருக்கிற பகவான் தூர ஓடி போயிடுறார். அதுக்கு மேலே அழகான வார்த்தை சொன்னார், கீடீசோ மிசிறி சுகை ஹாத்திகே சிறு தூர் அப்படின்னார். ஒரு சின்ன எறும்பை பாருங்கோ, ஒரு தம்மா துண்டு சக்கரை துண்டை எடுத்துட்டு அது போகிறத எப்பயாவது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு சிறிய எறும்பு ஒரு சிறிய அளவிலான ஒரு சர்க்கரை துண்டை எடுத்துக்கொண்டு அது போகிறது. ஏன்னா எறும்பு ரொம்ப எளிமையாக இருக்குது. அதே பெரிய யானையை பாருங்கோ, நன்னா அதை குளிப்பாட்டுட்டு காவிரி கரையில் அழைச்சிட்டு வந்தால் அப்போவே மண் அள்ளி தன் தலைமையில போட்டுக்கிறது. கபீர்தாசர் சொல்கிறார், நீ எளிமையாக எறும்பை போல இருந்தால் சக்கரை துண்டை தூக்கிட்டு போகலாம், யானையை போல எனக்கார் நிகர்னு நின்றாயாகில் மண்ணை அள்ளி தலையில் போட்டுக்கிறவனாத்தான் நீ இருப்பே அப்படின்னு முடிச்சுட்டார். இந்த பணிவை நமக்கு பலவிடங்களிலே கீதை போதித்து தருகிறது. அதுக்கு மேலே ஒன்னொன்னுத்தையும் நாம் எப்படி எதிர்கொள்ளணுங்கிற பாடம். இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையோ. ஒரு நாளும் நாம் சந்திக்கிற சவால்கள்ங்கிறது எண்ணற்றவை. இன்னும் புதுசான பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையோ. இப்போ ஏஐ காலம் வந்துடுத்து. அந்த ஏஐ ஏன்னு மிரட்டுறது நம்மளை. மனிதர்களை பார்த்தா அது ஏன்னு மிரட்டுறது. இதெல்லாம் ஒன்று பார்த்தோன்னா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவிற்கு நம்ம படத்தையே நாம் அதில் வச்சுண்டு என்னை இப்படி மாற்றி கொடு அப்படி மாற்றி கொடுன்னு கேட்டுட்டோம்னா இது கீழே சொன்ன மாதிரி தான். சேர்த்துக்கலாமா கூடாதுன்னா அதை தாண்டி மூணாவதாக ராமன் ஒன்று வச்சுருந்தா மாதிரி ஏஐயும் மூணாவதாக ஒன்று வச்சுருக்கு. இப்படி மாற்றி கொடு இல்லை அப்படி மாற்றி கொடுக்குன்னா மூணாவதாக ஒன்று மாற்றி கொடுக்குறது பாருங்க, நமக்கே தெரியாத மாதிரி. அதை போல் பாருங்க, ஒரு பாட்டு கேட்டேன், ஒரு ஆழ்வார் பாட்டை போட்டுட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு முதல்ல அந்த பாட்டை போட்டேன். பாட்டினுடைய ஆரம்பத்தை மட்டும் அதில் டைப் பண்ணி போட்டேன் பாருங்க.
அது புதுசாக ஒரு பாட்டை எழுதி இதை தொண்டரடிப்படி ஆழ்வார் எழுதியிருக்காருன்னு காட்டுறது எனக்கு. இது எவ்வளோ வேலை பார்க்குறது பாருங்க. நான் உடனே கேட்டேன், ஒன்றை நம்பிட்டு போய் சாயங்காலம் நான் உபன்யாசத்தில் போய் நான் அதை சொன்னேன்னா என்னென்ன பாராது ஏஐ வைய போகிற என்ன ஏன்னுட்டு போடுவா. அப்போ அதுதான் நடக்கும். இப்போ இப்படி சொன்ன உடனே மன்னிப்பு வேறு கேட்கறது தெரியுமா? என்ன அழகாக மன்னிப்பு கேட்கறது தெரியுமா? ஏதோ நான் வந்து மனிதன் கிடையாது, ஒரு சாதாரண செயலி தான், நானும் சில பிழைகள் எல்லாம் அப்பப்போ சொல்லுவேன் செய்வேன், நீங்கள் திருத்தினா திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இது தப்பை பண்ணி நான் கண்டுபிடிக்கலன்னா இப்போ என்ன ஆகுது? இப்போ ஒரு பாட்டு, அதாவது ரொம்ப அழகான மாராயத்தானவனைன்னு பாசுரம். அந்த அது தொண்டடிப்படி ஆழ்வார் பாட்டெல்லாம் கிடையாது. மாராயதானவனை இயற்பாலே அந்த பாசுரத்தை போட்டுட்டு இந்த பாசுரத்திற்கு விளக்கம் சொல்லுனா அழகாக மாராயதானவனைன்னு ஆரம்பிச்சுது. அதுக்கு மேலே அந்த பாட்டுக்கும் இது போட்டு கொடுத்த பாட்டுக்கும் ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. இது தொண்டரடிப்படி ஆழ்வார் அருள் இருக்கிற திருமாலையிலே இருக்கிறது அப்படின்னு கொடுத்தோம். தொண்டரடிப்படி ஆழ்வார் கரெக்டு, திருமாலை கரெக்டு, ஆனால் இந்த பாட்டு இருக்காருன்னா இது இல்லை. அப்போ காலம் இப்படி போயின்னு இருக்கு. இன்றைக்கி எதை பார்த்தாலும் ஒரு அச்சம், எதை நாம் எடுத்துக்கிறது, சவால்கள் நிறைய ஆகி போச்சுன்னால் இந்த சவால்களுக்கெல்லாம் தீர்வு இருவரிடத்திலே உண்டு. ஒருவர் ராமன், இன்னொன்று கீதை. இந்த 2 இடத்துல நமக்கு இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, ராமனை காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சுட்டார். தசரதன் கூப்பிட்டார், நேத்திக்கு கூப்பிட்டார், நீ தான் நாளிலிருந்து ராஜான்னார். உன்னை யுவராஜாவாக ஆக்குகிறேன் அப்படின்னார். யுவராஜாவா ஆக்குறேன்னாரா? ராஜாவா தானேன்னா யுவராஜாவா ஆக்கிட்டு முழுக்க அதிகாரத்தை அவர் கையில் கொடுக்கறது. உன்னை துணை முதலமைச்சர் ஆக்கிறேன் அப்படின்னார் தசரதன். நீங்களா தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். துணை முதலமைச்சராக ஒன்று ஆக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா அவர் கையில் தான் முழுக்க அதிகாரம் இருக்கும்னு அர்த்தம். மொத்த அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை தலைவர்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் பாபர் தலைவர் தான், வாஸ்தவம் தான், ஆனால் அதிகாரம் முழுக்க உங்கள் கையில் இருக்கே. அது விருப்பப்பட்டு கொடுக்கப்பட்டதா இல்லை எடுக்கப்பட்டதாங்கிறது வேற விஷயம். ராமாயண விஷயத்தில் கொடுக்கப்படுவதாக இருந்தது. தசரதனுடைய அபிப்பிராயம் என்னென்னா, இளவல்னு பட்டம் சூட்டுவோம், ஆனால் அவரே எல்லாத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது, நாம் ஒரு பேருக்கு ராஜாவாக இருந்துட்டு இருப்போம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருந்தார். கூப்பிட்டார், நாளைக்கு முடிசூட்டு விழான்னு சொன்னார். ஆச்சு. அடுத்த நாள் திரும்ப கூப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்கார்? இல்லைப்பா, இந்த மாதிரி உன்னுடைய சிறிய தாயார் சொல்லிட்டா, நீ காட்டுக்கு தான் போகணுங்கிறது அவளுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது, அதனால் நீ காடு நோக்கி செல்வது தான் சரி. கம்பர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. கம்பர்னு தான் நினைக்கிறேன், இதையும் ChatGPT தான் கொடுத்தது. ஏன்னா எங்கேயோ வடதேசத்தில் இருந்தே என்ன பாருங்க, இந்த இடத்துல வந்து உபன்யாசம் பண்ணணும்னுட்டு பல நாட்களாக அன்பர் பாலாஜி அடியனை தொடர்பு கொண்டிருக்கார். அதாவது இந்த அறக்கட்டளையின் சார்பாக அந்த பெரியவர்கள் சொல்லி அவர் என்ன ரொம்ப நாளாக தொடர்பு கொண்டு இருந்தார். நான் இப்போ வரேன், இந்த மாதம் ஊரில் இல்லை, அடுத்த மாதம் பார்க்கலாம், இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பேசியிருக்கேன். இதில் என்ன அடியனுக்கு தோன்றது அப்படின்னா, ஏன் இப்போ வந்து பேசணுங்கிறது பகவானுடைய அபிப்பிராயம். ஸ்ரீராமநவமிக்கு இப்போ தான் அயோத்தி போயிட்டு வந்தேன், நேற்றுக்கு துவாரகை போயிட்டு வந்தேன். நீ முதல்ல அயோத்தியும் துவாரகையும் போயிட்டு வந்துட்டு கீதாராமத்தை பற்றி பேசுதுன்னு பெருமாளுடைய அபிப்பிராயம் இருந்திருக்கலாமோ என்னமோ. இப்போ தான் வந்து பேசணும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன், அங்கே ஒரு பகவத்கீதை புஸ்தகம் வச்சுருக்கேன், போச்சே எடுத்துன்னு போகணும்னு நினச்சேன், காஞ்சிபுரத்துலேருந்து அதை மறந்து போயிட்டேன். அங்கே குஜராத்தில் வச்சுருக்கேன், அங்கேருந்து வரைச்சி எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன், வரைச்சே மறந்து போயிட்டேன். நான் உடனே எங்கள் மாமாவத்தில் வந்துட்டு எதனா பகவத்கீதை புஸ்தகம் இருக்காருன்னா அவர் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாலும் அது இத்தனை பெருசு இருந்தது. 1.5 மணி நேரத்துக்கு இதெல்லாம் புரட்டி பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு இப்போ சக்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை. ஏதோ கொஞ்சம் தெரியும், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு இதுங்கிட்ட கேட்டேன். இது ரொம்ப அழகாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒரு இதை சொன்ன அடுத்த கூப்பிடுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, நாங்களே போட்டு தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு நினச்சுன்னு விடலாம். அதனால் அது ரொம்ப அழகாக கம்பராமாயணத்துலேருந்து பாட்டையும் போட்டு கொடுத்து பாருங்க. மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும். முதல்ல பாருங்க, மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும், நீ சிம்மாசனத்திலே ஏறி அமர்வாய் என்ற போதும் சரி, இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும், இந்த திருவை விட்டுட்டு இந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு நீ காட்டுக்கு போ என்று சொன்ன போதினும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாய். எப்படி எப்போ என்ன சொன்னாலும் செந்தாமரை மலர்ந்தார் போல திருமுக மண்டலம். அதுக்காக ஒரு மாற்றத்தை, விகாரத்தையே அவர் அடையில பாருங்க. ஒன்று போல இருக்காருன்னு அர்த்தம். நீ தான் நாளையிலிருந்து ராஜான்னப்போ என்ன சிரிப்போ அந்த சிரிப்பையே நீ காட்டுக்கு போகணுன்னப்போ இன்னும் அதிகமாக அதை நன்னா காண்பிச்சார்னு சொல்கிறாள் இல்லையோ. அந்த மாதிரி எல்லாத்தையும் சுக துக்கங்களை சமமாக எடுத்துக்கொள்ளுகை, சமமாக பாவித்திடுகை. இதைத்தான் அமுதனார் அழகாக பாடினார். முனியார் துயரங்கள் முந்தினும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் அப்படின்னார். நம்ம நிறைய சந்தோஷமாக இருக்கோம்னால் அப்போல்லாம் பகவானத்தில் என்ன தெரியுமா சொல்லணும், இத்தனை சந்தோஷங்களை ஒரு சேர என் மீது நீ பொழிந்து கொண்டிருப்பாயாகில் பெருமானே அதை போலத்தானே இது ஒரு சுழற்சி வருதுன்னா அடுத்த சுழற்சி பயமாக இருக்குது சொல்கிறதுக்கே.
இல்லையா? இத்தனை நன்மைகள் ஒரு சேர வருதுன்னா அப்போ அது வாழ்க்கை அப்படி சுற்றி வந்தால் மேலே போகிற சக்கரம் கீழையும் வந்து தான் ஆகணும். அப்போ அதை எதிர்கொள்ளுகிற பக்குவங்கிறது நமக்கு ஏற்படணும் இல்லையோ? அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும்னால் ரொம்ப சுகம் ஏற்படுறப்போ ஆட்டம் அளவாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டம் அளவாக இருந்து விட்டதுன்னு சொன்னால் துன்பம் ஏற்படுகிற காலத்திலே பெரிய வாட்டம்ங்கிறது நமக்கு ஏற்படாது. ஆட்டம் அளவாக இருந்தால் வாட்டம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை இப்போ ஆட்டம் அதிகமாக போட்டுட்டோம்னா நீ ஆடுறா ஆடுன்னு பெருமாள் ஒரே வார்த்தை சொல்வார், இன்றைக்கி ஆடுறையா ஆடு, ஆனால் நாளைக்கு நாடுறச்சே உன்னால் தாங்க முடியுமா பாருன்னு கேட்டுவிடுவார். அதனால் ரெண்டையும் இந்த சமமாக பாவிக்கிறதுன்றது உண்டோ இல்லையோ? நீதான் ராஜான்ற போதும் ஒன்று போல இருந்தார் ராமன். இல்லை நீ காட்டுக்கு போன போதும் அப்போ தளர்ந்த செந்தாமரையை வென்றதம்மாம் அப்படிங்கிற அப்போதே திருமுகமண்டலம் மலர்ந்தது. இந்த கீதை சொல்கிறது பாருங்க, துக்கேஷு அனுத்விக்ன மனாஹா சுகேஷு விகத ஸ்பிருஹா அப்படிங்கிறது. துக்கம் ஏற்படுற காலத்திலேயும் பெரிய துன்பத்தை அதனால் அடையிறதில்லை, சுகம் ஏற்படுற போதும் அதனாலே ஆனந்த கூத்தாடுவதில்லை, களிப்படைவதில்லை. வீதராக பய குரோதா, அவருக்கு ராகம் இல்லை, பயம் இல்லை, குரோதம் இல்லை, எல்லாத்தையும் விட்டவராக அவர் இருக்கிறார். ஸ்திததீஹி முனிருச்சியத்தை, அதுக்கு மேலே என்ன? ஸ்திததீஹி, நிலையான புத்தி படைத்தவராக அவர் இருக்கிறார். ஒருத்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீத்தராக பயம் எல்லாம் இல்லாதவனா ஒருத்தர் இருக்கான்னால் அவன் இருக்கக்கூடிய நிலைங்கிறது அமைதியானவனாக, எந்த தருணத்திலும் எதனாலும் எந்த விதமான விகாரத்தையும் அடையாதவன். விகாரம்னா மாற்றம்ங்கிறது அர்த்தம். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ரங்கநாத பெருமாளை சேவிச்சிருப்பீங்கோ. அவருடைய திருநுதலிலே கஸ்தூரி திலகம்னு இருக்கும். ஆனால் வாசனையாக இருக்கும். கஸ்தூரிங்கிறது நல்ல வாசனையான ஒரு பொருள். அதை நல்லா திருநுதலில் குழைத்து பெருமானுக்கு நெத்தியிலே அதை சூட்டி இருப்பார்கள். அது மானோட வயிற்றுல இருந்து தான் கிடைக்கும். கஸ்தூரி மான்னு சொல்கிறாள் இல்லையோ, மானோட வயிற்றுல தான் கிடைக்கும். அதை எடுக்கணும்னா மானோட வயத்தை வெட்டி தான் ஆகணும். கொல்ல மாட்டாமான்னு அதனுடைய வயிற்றில் ஒரு கீரலை போடுவா, உள்ளே இருந்து அதை எடுப்பா. அதுனா கம கம கமன்னு வாசனையாக இருக்கும். ஒரு கவி அதை தான் பார்த்துட்டு சொன்னார், இந்த நல்ல வஸ்துவை கொண்டு போய் மானோட வயிற்றில் இப்படி வச்சுட்டாளே, மான் வயிற்றில் கீரல்னா போட வேண்டியிருக்கு அப்படின்னார். நான் கேட்டேன், வேற எங்கே வைக்கிறதுன்னு கேட்டேன். தீயவர்கள் நாக்கில் வச்சிருக்கலாமோ இல்லையோன்னு. கஸ்தூரி எடுத்தா போலவும் ஆச்சு, நாக்கை வெட்டினா போலவும் ஆச்சு. தீயவர்கள் நாக்கில் கொண்டு போய் வச்சுருந்தா அவ்வளோ சௌகரியமாக இருந்திருக்கும் அப்படின்னார். கேட்க நன்னாத்தான் இருக்குது. ஆனால் பெருமாள் அந்த கஸ்தூரி இருக்கிறதுக்கு தகுந்த இடமா தீயவர்கள் நாக்கை அவர் கருதலை போல் இருக்குது, இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கார். எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த கஸ்தூரி திலகம் அத்தனை வாசனை, அதை யார் யாரெல்லாம் முகர்ந்து பார்த்தாலோ அவளெல்லாம் அப்படியே அது மயக்கும். ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு மாற்றத்தை அடையிறதானா? ஒரு மாற்றத்தையும் அடையிறதில்லை. உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். ராமன் காட்டுக்கு போனார், ஊரே அழுதுதா, கதறி தீர்த்தது. ராமன் அழுதாரா? அழலை. காட்டுக்கு போகிறவன் அழலை, அவன் காட்டுக்கு போகிறானேன்னு மீதி பேரெல்லாம் அழுதாளோ இல்லையோ? இதுதான் விகாரமத்திருக்கைன்னு சொல்லுவார்கள். அப்போ எந்த துன்பமோ இன்பமோ எதொன்று ஏற்பட்டாலும், பெருப்பெருத்த மழை பெய்கிற காலத்திலே மரங்கள் அசைவதுண்டு, மலைகள் ஒருபோதும் அசைவதில்லை. அப்படியே ஸ்திரமாக நிற்கிறது இல்லையோ? அப்படி நிற்கிறத பற்றி கீதை பேசுறது. அப்படி நின்றவனாக ராமன் இருக்கிறான்ங்கிறது இங்கே சொல்ல வந்திருக்கிற விஷயம். இப்போ ஒன்று ஞாபகம் வருது, அதையும் சொல்கிறேன். கீதையினா பாடப்பட்டதுன்னும், ராமாயணமும் பாடப்பட்டது தானே. லவகுஷர்களாலே பாடப்பட்டது எதுவோ அது ராமாயணம். வசிஷ்டர் தான் குலகுரு, அவர் தான் ராமன் பெயர் வைத்தார். அந்த ராமனுடையதான ராமாயணம் வால்மீகி பாடினார், லவகுஷர்களை தேர்ந்தெடுத்தார். குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், மிதிலை செல்வி உலகுய்ய வாய்த்த திருமக்கள். அந்த குழந்தைகளுக்கு ராமாயணம் சொல்லித்தரப்பட்டது. நன்னா கத்துண்டா. ராமனை பற்றி பாடுறோன்னு தெரியாது, ஆனால் எந்த ராமனை பற்றி பாடுறோமோ அந்த ராமன் தான் நமக்கு தமப்பன்னு தெரியுமா? ராமனை பற்றி பாடுறோன்னு தெரியுமே தவிர அந்த ராமன் தான் தமப்பன்கிறது இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. போகிற இடமெல்லாம் நல்லா ராமாயணத்தை பாடிண்டே போயிருக்கா. அப்படியே அயோத்திக்கும் வந்து சேர்ந்தார்கள். அயோத்தியில் வீதிகள் எல்லாம் நல்லா பாடுறா. கேட்குற ஜனங்கள்லாம் பார்த்தா அப்படியே இவர்களை அழைத்து கொண்டு போய் நாம் நேராக கொண்டு போய் ராமன் திருமுன்பாக நிறுத்தினோம்னு சொன்னால் அவனும் கேட்டு இன்புற வாய்ப்பு உண்டு, அவனும் கேட்டு மகிழ்ந்திருப்பான் அப்படின்னு ராமனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். கேட்கிற இவருக்கும் தன் கதையை கேட்கிறோம் தெரியுமே தவிர தம்முடைய குழந்தைகள் வாயிலாக கேட்கிறோங்கிறது தெரியல. எத்தனை இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை வேணுமான்னு, இப்போ நீங்கள் நம்ம பிரச்சனையை பற்றி நம்ம கவலைப்படணுமான்னு பாருங்க. தெய்வத்துக்கே எத்தனை பிரச்சனை இருக்குது. பாடுற குழந்தைகள் தான் தம் குழந்தைகள்னு அவரும் நினச்சிக்கல, ரொம்ப இனிமையாக பாடுறாள். ஒருவேளை அந்த சமயத்தில் இதெல்லாம் நாம் கொஞ்சம் நாம்பளாக தான் யோசித்து பார்க்கணும். எல்லாத்தையும் வால்மீகி சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதை கேட்கும்போதே நாம் இப்போ ராமன் எதிர்க்க இருக்கார், அந்த சபையில் ஒரு ஓரமாக இப்போ உட்காந்துருக்கா போல் நாம் உட்காந்துருக்கோம்னால் அவர் எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ நீங்களே ராமன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உட்காந்துருந்தா என்ன யோசிப்பீங்கோ? மனைவி கர்ப்பமாக இருந்தால் கொண்டு போய் காட்டில் விட்டுருக்கோம்,
இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இந்த பசங்களை பார்த்தா நம்ம பசங்களா இந்த வயசு தான் ஆயிருந்திருக்கும்னு தோன்றுமா தோன்றாதா? இந்த எண்ணாலைகள்லாம் ஓடின்னு இருந்திருக்கும் பாவம். அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட பக்கத்தில் ஆள் கிடையாது. அவர் தனியாக தான் உட்காந்துருக்கார். சீத்தையும் பக்கத்தில் இல்லை. இப்போது அப்பப்போ திரும்பி பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காராம். அன்றைக்குத்தான் பெருமானுக்கு பக்கத்தில் சீத்தை இல்லைங்கிறது பெரிய குறையாகவே தெரிந்திருக்கிறது. இன்னொன்று ஜனங்கள் எல்லாம் பார்த்தார். ஜனங்கள்லாம் ராமனையே பார்த்துட்டு இருப்பா. கீழே தான் சொன்னேனே, ராமஹா ராமஹா ராமஹான்னு சொல்லிட்டு இருக்கிறவா ராமனையே பார்த்துட்டு இருக்கிறவா. அன்றைக்குத்தான் ராமன் கவனித்தான், என்னை பார்க்கறத விட்டுட்டு அத்தனை பேருடைய கண்களும் நிலை குத்தி அந்த பிள்ளைகளையே பார்த்து கொண்டிருக்கின்றன. ஜனங்கள்லாம் என்ன அப்படி கையை தட்டுறது என்ன, ஒருத்தன் தோளில் ஒருத்தன் தட்டுறது என்ன, தலையை சிலுப்பிக் கொள்வது என்ன, அதை தலையில் போட்டு கையை வச்சு அப்படி குலுக்குவது என்ன, இதெல்லாம் பண்ணி ஆனந்தமாக கேட்டுட்டு இருக்கா. ராமன் பார்த்தார், ஐயோ நம்ம பக்கத்தில் யாருமே இல்லையே, நாம் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லையேன்னுட்டு 18 படிகள்லேருந்து ஒரு படியாக இறங்கி கீழே வரார். ஜனங்களுக்கு மத்தியில் வந்து நிற்கிறார். பக்கத்தில் ராமன் நிற்கிறாங்கிறதே யாருக்கும் தெரியல. ராமன் கீழே இறங்கி வராருன்னா கைலாக கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வரணும். அந்த கையை பிடிச்சிட்டு இறங்கி வருவது என்ன. இன்னொன்று சில பேர்கள்லாம் வந்தானா அப்படி தலையை குனிஞ்சு தங்கள் தலையை காட்டுவா, தோள்களை காட்டுவா. ராமனுடைய அந்த மென்மலர் பாதம்ங்கிறது பூமியிலேயே படக்கூடாதுன்ற அளவுக்கு சேவகம் செய்கிறவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அன்னைக்கு கீழே இறங்கி அந்த கூட்டமாக வந்து நின்னார் பாருங்கோ. எவனோ ஒருத்தன் சபாஷ்னு முதுகில் தட்டினா ஒரு அடி விழப்போனார் ராமன். தட்டினவனுக்கு ராமன் முதுகில் தட்டுறோன்னு கூட தெரியல. அப்போ தான் ராமன் நினச்சிட்டார், நான் இனிமையானவன்கிறதுனால எனக்கு ராமன்னு பெயர் சூட்டப்பட்டது, மனத்துக்கு இனியான். நான் தான் இனிமையானவன் நினச்சிட்டு இருந்தேன். என் ராமாயணத்திற்கு முன்பாக என்னுடைய இனிமை ஒன்றுமில்லைங்கிறத நான் புரிஞ்சுன்னுட்டேன். ஏன்னா இத்தனை பேர் ராமாயணத்துக்கு மயங்கி என்னையே மறந்துருக்கான்னா. வடதேசத்தில் ஒரு கதை சொல்லுவாள். அணை கட்டப்பட்ட போது எல்லாம் கல்லை கொண்டு போய் வானரங்கள்லாம் போட்டுட்டு இருந்தது. ராமலக்ஷ்மணர்கள் உட்காந்துட்டு இருந்தா. ராமன் திடீர்னு எழுந்தான். லக்ஷ்மணன் பார்த்தா, என்னன்னா எழுந்துட்டேன்னா, இல்லை எனக்காகத்தான் அணை கட்டுறா, நான் ஒரு 2 கல்லை போட்டால் தான் எனக்கு மன திருப்தியாக இருக்கும், என் காரியத்தை இவா பண்ணிட்டு இருக்கா, நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? லக்ஷ்மணன் சொன்னால், அண்ணா அவளே செஞ்சுட்டு இருக்கா, விட்டுடும், நீ பண்ணாதே. இல்லை ஒரு 2 கல்லை போட்டுட்டு வரேன்னு ஒரு கல்லை தூக்கின்னு போய் போட்டார். அது அப்படியே முழுகி போயிடுத்து, மிதக்கவே இல்லை, உள்ளுக்குள்ளே போயிடுத்து. சரி, அந்த கல்லில் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. திரும்ப ஒரு கல்லை கொண்டு போய் போட்டார், அதுவும் முழுகிடுத்து. லக்ஷ்மணன் சொன்னான், பிரச்சனை கல்லில் இல்லை உங்ககிட்டேன்னா. அப்போவே உட்காந்துருன்னு நீ கேட்கல. அது என்னப்பா அவள்லாம் போட்டால் போய் அது முழுகாமல் அப்படியே அது அணக்கு போட்டால் போல் அப்படியே நிற்கிறது, நான் போய் போட்டால் மட்டும் முழுகி போகிறதே எதனால் என்னால் அவர்கள் போட்ட கற்களிலே ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீ போட்ட கல்லில் ராமநாமமே இல்லை. ராமனே போட்டாலும் கல் முழுகி போடுறது, ராமநாமம் இருந்தால் முழுகாமல் இருக்குது. இதுதான் ராமநாமத்துக்கு இருக்கிற ஏத்தம் தெரியறது இல்லையோ. அப்போ பெருமான் புரிந்து கொண்டார், என்னை காட்டிலும் என் திருநாமத்திற்கு வைபவம் அதிகம். அந்த திருநாமத்தினுடைய வைபவத்தை விரிவாக பேசுகிற ராமாயணத்தினுடைய பெருமைங்கிறது அது அபரம்பாரம். அதற்கு ஈடு இணையே இல்லை, ஒரு எல்லையே இல்லைங்கிற போல ஏத்தம். அப்போ பாடப்பட்டது எதுவோ அது கீதைன்னு சொன்னால் ராமாயணமே கீதை தானே. லவகுஷர்களாலே பாடப்பட்ட நூல் அப்படிங்கிற ஏத்தம் ஸ்ரீராமாயணத்திற்கு இருக்கிறது. இன்னொன்று கீதையில் என்ன சொல்கிறார் பெருமாள், மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்னால் இறைவனிடத்திலே வைக்கப்பட்ட நெஞ்சை உடையவர்களாக இருப்பார்கள். நம்ம சித்தத்தை பெருமானுக்கு தர வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மிடத்துல அவர் எதிர்பார்ப்பது அதைத்தானே. இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறச்சே உள்ளுக்குள்ளே ஒரு கிளை செய்தியாக ஒன்று சொல்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. கண்ணன் கீதையில் அழகாக சொல்லிட்டார், நீ எனக்கு எதை வேண்டுமானாலும் கொடு, எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, பக்தியோட கொடு. பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் சொன்னார், கண்டகாரி பூன்னு ஒன்று இருக்கான். கண்டகாரி பூ அப்படின்னா அது முள்ளோட கூடி இருக்கிற ஒரு மலர். அது அந்த பூவை பகவானுக்கு சாத்தக்கூடாது, சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரம் சொல்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா பகவான் சொல்கிறாருன்னு அர்த்தம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது சாஸ்திரம் பகவானுக்கு தெரியாததெல்லாம் சொல்லியிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சாஸ்திரம் சொல்லியாச்சுன்னா அது பகவான் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஏன்னா சாஸ்திரங்கிறது பகவானாலே தரப்பட்டது. இந்த பூவை கண்டகாரி பூவை எனக்கு சமர்ப்பிக்கலாகாது அப்படின்னு சாஸ்திரங்களில் பகவான் சொல்லியிருக்கார். பராசரப்பட்டர் என்ன சொல்லிட்டார், நீ பக்தியோடு கொடுக்குறேன்னா அது கண்டகாரி பூவாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுன்னார். நஞ்சியருங்கிற சீடர் அவர் உடனே எழுந்துட்டு சாஸ்திரத்துலேருந்து மேற்கோள் காட்டுறார். என்ன சுவாமி, கண்டகாரி பூ கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் பெருமாள் ஸ்பட்டமாக சொல்லியிருக்கார், நீ அதை போய் கொடுக்கலான்னு நீர் சொல்கிறீரே, எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்னால். பட்டர் என்ன அழகாக வார்த்தை சொன்னார் பாருங்கோ. பகவான் அந்த மலரை வேண்டாம்னு சொன்னது உண்மைதான். ஏன் வேண்டாம்னு சொன்னான் தெரியுமா? ஒருத்தர் எழுந்து சொன்னார், இல்லை அதில் முட்கள் இருக்குது அதனால் வேண்டாம்னு சொல்லியிருக்கார். முட்கள் இருக்கு வேண்டான்னு சொன்னார், அது கூட நியாயம்தான். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு மறைபொருள் உண்டுன்னார். என்ன? பறிக்கும் போது தன் பக்தன் கையை அது பதம் பார்த்துடக்கூடாதேன்னுட்டு அவர் வேண்டான்னார்னார்.
எனக்கு இந்த பூ வேண்டான்னதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு சாத்தினா என் தோளை என் மார்பை அது குத்த போகிறது கீரை போகிறதுங்கிறதுக்காக நான் வேண்டான்னு சொல்லலை. என் குழந்தை பறிக்க போச்சு, அவன் கையில் பட்டுவிடக்கூடாது, எனக்கு அந்த மலரே வேண்டாம் அப்படின்றாள் இல்லையோ. இப்போ ஒரு குழந்தை ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்ச ஆகாரம், ஆனால் சாட்டா வயிற்றுல என்னமோ அதுக்கு படுத்துறது அப்படின்னா, அந்த குழந்தை ஆசையாக கேட்குறது பண்ணித்தர முடியலன்னா, அம்மா தான் மட்டும் குழந்தைக்கு போடாத பண்ணி அதை சாப்பிட போகிறாளா? அதை சாப்பிட்றதே விட்டுடுவா, வேண்டவே வேண்டான்னு. அப்பா கூட கேட்பார், அவனுக்கு ஒத்துக்கலைன்னா எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கே பண்ண மாட்டேங்கிறேன். உனக்கு இத்தனை 4 கழுத இதான் சான்ஸ் அவளுக்கு கிடச்சிருக்கோ இல்லையோ. 4 கழுத வயசாக இருந்தவனுக்கு குழந்தை பாவம் அவனால் சாப்பிட முடியல. அப்படி சாப்பிடாத உமக்கும் எனக்கும் இந்த கரும்பு ரொம்ப முக்கியமாக, இந்த காய்கறி இப்போ ரொம்ப முக்கியமாக, இல்லைன்னா அது எதுவாவது இருக்கட்டும், அது இது ரொம்ப நமக்கு முக்கியமானு சொல்லிடுறாள் இல்லையோ. அந்த மாதிரி பக்தனுடைய கையை பதம் பார்த்துடுமோன்னு வேண்டாம்ங்கிறார். நீ லாகவமாக பக்குவமாக உன்னால் பறிக்க முடியும்னு சொன்னால் பரவாயில்ல, அந்த பூவை கூட பகவானுக்கு சூட்டுங்கிறார் பராசர பட்டர். அப்போ பகவானுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத கண்டறிந்து சொல்லும் திறல் அவருக்கு வாய்த்திருந்தது. அதனால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. இதில் ஏதாவது விலையுயர்ந்த வஸ்து ஏதாவது சொன்னாரான்னு பாருங்க, எதையும் சொல்லலை. அந்த நாள் படி இன்றைக்கினா ஒரு முழம் பூ வாங்க போனாலும் 100-150 ரூபா சொல்கிறா. இன்றைக்கி அது விலையுயர்ந்ததாக தான் இருக்குது. பத்திரம் புஷ்பம் அவர் ஒன்றும் ஒரு முழம் கொண்டு வந்து கொடுன்னுலாம் கேட்கவே இல்லையே. அது ஒரு பூவாக இருக்கலாம். நஞ்சியர்னு ஆச்சரியமாக சொல்கிறார், உங்ககிட்ட ஊதுபத்தியில் தூபம் சமர்ப்பயாமின் சாம்பிராணி அகிர்புகை இதெல்லாம் இல்லைன்னா கவலையே படாது. எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் மாமரம் இருக்கான்னு கேட்டார். நன்னா இருக்கே, காஞ்ச இலை சருகெல்லாம் இருக்கா, நன்னா இருக்கே, கொளுத்தி கொண்டு வா, புகை வருமோ இல்லையோ, தூபம் சமர்ப்பயாமின்னு சொல்லு. இது சைக்கிள் பிராண்ட் இல்லையெல்லாம் கேட்க மாட்டார் பெருமாள். புகை வருதான்னு பார்ப்பார், நீ பக்தியோடு கொடுக்குறியான்னு தான் அவர் பார்ப்பார். இது இல்லை இந்த மாதிரி நல்லா ஆற்றுல பக்கத்தாத்தில் என்னமா ஏற்றி வச்சிருக்கா பாரு, அதில் ஒன்று வாங்கிட்டு வரலாம் சொல்ல போகிறதே கிடையாது அவர். நம்ம ஆற்றுல 200 ரூபாய்க்கு வாங்கி கொளுத்தினா கூட வாசனை வராது, பக்கத்தாத்தில் 2 ரூபாய்க்கு வாங்கி ஏற்றி வச்சிருப்பா. அப்படி கிராஸ் பண்ணி போச்சு, என்னமா வாசனை வருது பக்கத்தாத்துலேன்னு போய் கேட்டோம்னா எங்கே வாங்கினீங்கன்னா அவள் கொண்டு வந்து எவ்வளோன்னு கேட்டால் 2 ரூபான்பா. நம்ம வீட்டில் போட்டுருக்கிறத பார்த்தா 200 ரூபா போட்டிருக்கோம். அது எப்பயுமே பக்கத்து வீட்டில் ஏற்றி வைக்கிறதா வாசனையாக இருக்கும். அது 2 ரூபாயாக இருந்தாலும் சரி 200 ரூபாயாக இருந்தாலும் சரி. வேணும்னா நம்ம வாங்கினதை அவளை ஏற்றி வைக்க சொல்லிவிட்டோம், அவள் வாங்கினதை நம்ம வாங்கிட்டு வந்தால் ஒருவேளை நம்ம வீட்டு சுகந்தம் அங்கேயும் அந்த வீட்டு சுகந்தம் இங்கேயும் வருமோ என்னமோ தெரியாது. அப்போ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று என்ன, பக்தி இருக்கிறதா, நீ உள்ளத்தோட கொடுக்குறியாங்கிறத எதிர்பார்க்கிறார். துரியோதன வீட்டுக்கு போனார் பெருமாள், துச்சாதனனுடைய அறையை காலி பண்ணி கொடுத்துட்டான் பகவானுக்கு துரியோதனன். துச்சாதனனுடைய அறை தான் சகல சௌகரியங்களும் இருக்கிற அறை போல் இருக்கு. அந்த அரண்மனையிலேயே யாருடையது பெரிய நல்ல மாளிகை, விஷாலமான மாளிகை, எல்லா சௌகரியங்களும் இன்றைக்கி சொல்கிறாள் இல்லையோ. வீட்டிலேயே ஜிம் வச்சுருக்கோம், வீட்டிலேயே நீச்சல் குளம் வைத்திருக்கிறோம், வீட்டிலேயே ஒரு 15 பேர் 20 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி திரையரங்கம் வைத்திருக்கிறோம், இதெல்லாம் வச்சுருப்பா. ஆனால் அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இருக்கான்னா அவர் என்ன தெரியுமா சொல்லிவிடுவார், இதுக்கெல்லாம் நேரம் வச்சுருந்து உட்காந்து இதெல்லாம் அனுபவிக்க முடியும்னு சொன்னால் இந்த வீட்டே என்னால் கட்டியிருக்க முடியாதுன்னு வரவர். அப்போ வீட்டை கட்டினதே பிரயோஜனம் இல்லாத தானே போகிறது. வீடு எப்படி சுவாமி கட்டினீர்னா, நான் ஒரு நாள் நீச்சல் குளத்தில் போய் நேரத்தை வீணாக்கலை, ஒரு நாள் போய் ஜிம்முக்கு ஏதோ கொஞ்சம் நடப்பயிற்சி எல்லாம் பண்ணுவேன். அவர் சொல்கிறார் ஜிம்மு நடப்பயிற்சி பண்ணுவேனே தவிர பெருசாக ஜிம்மையெல்லாம் நான் கட்டின்டெல்லாம் அழலை, படமாக பார்க்குறதுக்கெல்லாம் நேரமே இல்லை, ஓடி ஓடி உழைச்சேன், கட்டினேன். என்னென்ன கட்டினீர், ஜிம்மு கட்டியிருக்கேன், நீச்சல் குளம் கட்டியிருக்கேன், திரையரங்கம் போட்டிருக்கேன், இப்போ உட்கார நேரம் இருக்கான்னா ஐயோ அதெல்லாம் போய் ஓடிட்டே இருந்தால் தான் இதெல்லாம் காப்பாற்றிக்கவே முடியும். அப்போ பார்க்கணும் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்கிட்ட இதெல்லாம் இருக்கிறது இல்லை. எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் நேரம் ஏற்படுறதில்லை. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகவான் கொடுப்பதில்லை. அதில் பெரிய ஆறுதல் இருக்குது நமக்கு, அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அது அவருக்கு தான் தெரியும். அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த உலகத்தில் சந்தோஷப்படுறதுக்கு காரணமே இல்லையான்னா இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த உலகத்தில் சந்தோஷங்கிறது இல்லாத ஒன்று, அதை விட்டுடுங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆறுதல் அடையிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நினச்சி நானும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படலாம். என்னென்னா, இங்கே சந்தோஷப்படுறவன் எவனுமே இல்லை, அதை நினச்சி சந்தோஷப்படலாம். இங்கே யாரும் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இல்லைங்கிறத நினச்சிட்டு, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒன்று பெரிய விஷயமா இருக்கும். ஒருத்தருக்கு பணம் காசு பெரிய விஷயமா இருக்கும், கல்யாணம் ஆகலேன்னு அழறவாளையும் பார்க்குறோம், ஏன் தான் கல்யாணம் ஆச்சோன்னு அழறவாளையும் பார்க்குறோம், பிள்ளை பேற்றிற்காக அழுகிறவர்களையும் பார்க்குறோம், என் வயத்தில் ஏன் தான் வந்து பிறந்தையோன்னு அழறவாளையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். 4 பிள்ளைகள் இருக்கா, கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டா அம்மா அப்பாவேங்கிறதையும் கேட்டுட்டு தான் இருக்கும். ஒரு ரூபா சாப்பாடு ஒரு ரூபா தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறா. பணம் கட்டுறதுக்கு கூட இங்கேருந்து அப்பப்போ என்ன சொல்கிறேன், இன்னும் பாட்டி இன்னும் பணமே வரல, உன் பிள்ளை அனுப்பவே இல்லை பாரு இந்த மாதம்னா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றான். இப்போ அவளுக்கு என்ன பயம் வருது, தன்னிடத்துலையும் வச்சுக்கல, கொண்டு போய் விட்ட இடத்துலையும் பத்திரமா வைக்கலை, இப்போ அடுத்து என்னமோன்னு ஒரு பயம் ஏற்படுற அந்த சூழ்நிலை இருக்குது பாருங்கோ.
நம்ம யாருக்கும் அது வரவே வேண்டாம். எத்தனை கட்டங்களை உலகத்தில் இருக்கிறவாள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு பாருங்க. அந்த கட்டங்களை எல்லாம் நம்ம ஒரு கணம் அப்படி கண்ண மூடி நீங்கள் பெருமாள்லாம் தியானமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு சுலமாக வழி சொல்கிறேன். மற்றவா படுற கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் உட்காந்து அப்படி யோசிச்சு பார்த்தீங்களான்னா, என்னை விட சந்தோஷமானவன் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி சந்தோஷமாக எழுந்துருவீங்க. எனக்கு ஒரு குறையும் வைக்கல பெருமாள், அதுதான் நிஜம்னு சொல்லி எழுந்து விடுவீர்கள். ஏன்னா உலகத்தில் அத்தனை பேருக்கு அத்தனை பிரச்சனைகள் இங்கே இருக்கத்தான் செய்கின்றன. பகவானையே இந்த உலகம் விடலை. நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காய்னு பாடினார் இல்லையோ. அவள் என்னதான் சௌகரியங்களை பண்ணி வச்சிருந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத பல பேர் உட்காந்துட்டு இருக்கான். துச்சாதனனுடைய மாளிகை, சகல சௌகரியங்களும் இருக்கிற மாளிகை. துரியோதனம் பார்த்தான், அவன் வரப்போகிறான், எனக்கும் இஷ்டம் இல்லை தான், ஆனால் தூதனா வரான், நன்னா கௌரவிச்சு அனுப்பிச்சாத்தான் நாளைக்கு அவன் நம்ம பட்சத்துக்குன்னு ஏதாவது செய்வான். அதனால் அவனுக்கு உன்னுடைய மாளிகையை நீ ஒழித்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே அது ஒழித்து கொடுக்கப்பட்டது. கண்ணனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அங்கேயா போனார், அங்கேயா தங்கினார், அவன் வீட்டில் போய் சாப்பிட்டாரான்னா அங்கெல்லாம் போகவே இல்லை. விதுரர் பழங்களை தூக்கி எறிஞ்சுட்டு தோலா பார்த்து கொடுத்துருக்கார், தோலையே சாப்பிட்டுட்டு வந்தார். நீ தோலா ஏன் சாட்ட, நீ தோலா ஏன் கொடுத்த, ரெண்டு பேரையும் கேட்டேன். அண்ணனையும் கேட்டேன், விதுரரையும் கேட்டேன். கண்ணன் சொல்லிட்டான், அவர் என்ன கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலன்னா. விதுரர் என்ன சொன்னார், நான் என்ன தோலா கொடுத்தேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே பாருனர் அவர். அப்புறம் ரெண்டு பேரும் என்னதான் பண்ணி, நான் அவரை சாப்பிட்டு இருந்தேன், அவர் என்ன சாப்பிட்டு இருந்தார், அவ்வளவுதான். இங்கேருந்து ஒருத்தன் முக்தி அடைந்து போறான்னா அகமன்னம்னு சொல்லிட்டு போவான். நான் அன்னமாக இருக்கிறேன், இந்த அன்னத்தை புஜிக்கிறவராக பரமாத்மா இருக்கிறார், அவருக்கு தகுந்த உணவாகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டே போகிறோம். ஒரு கணம் என்ன தெரியுமா, பெருமாளை பார்த்துட்டோன்னா, ஐயோ அவரே நன்னா ரொம்ப ஜம்முன்னு லட்டு மாதிரி இருக்காரு, அவர் தான் லட்டு, நான் சாப்பிட்றவன்கிறான். என்னப்பா இத்தனை நாள் நீ தான் லட்டு அவர் சாப்பிட்றவர்னு சொல்லிட்டு இருந்தேன், இது ரெண்டுமே உண்டுன்னுட்டா. நாமும் அவரை அனுபவிக்கிறோம், அவரும் நம்மை அனுபவிக்கிறார். சில சமயத்தில் அவர் லட்டாட்டம் தெரிகிறார், சில சமயத்தில் நாம் அவருக்கு லட்டாயிடுறோம். ரெண்டுமே உண்டுன்னு காட்டுறாள் இல்லையோ. அப்படி தான் விதுரர் என்ன பண்ணார், தோலாக கொடுத்துருக்கார். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவான், என்ன நம்ம வீட்டுக்கு ஐயோ பாவம் நீ ஆசையாக இருக்கேன்னு வந்தால் இந்த மாதிரி பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தோலாக இருந்தால் பரவாயில்ல, மேலே இத்தனை தோலை கொடுத்துட்டுருக்கேன்னா. இப்போது இந்த சிராத்தம் எல்லாம் பண்ணுறோன்னா பிராமணார்த்தம்னு கூப்பிடுவா. அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் 4 பேர் வைக்கணும், 3 பேர் வைக்கணும். அந்த நாளில் என்னென்னா அக்ரஹாரம் முழுக்க நிறைய பேர் பிராமணாலாக இருப்பா. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான காலம். ஒன்றும் எவ்வளோ சிஸ்டமாக பண்ணி வச்சுருக்கா பாருங்கோ, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒருத்தர் ஒரு இடத்துல பிராமணார்த்தம் சாப்பிட்டுட்டு வந்தாருன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 2-3 மாதத்துக்கு எங்கேயும் வெளில சாப்பிடக்கூடாது, இன்னொரு இடத்துல அவர் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருப்பா. ஏன் அப்படின்னா இவரே போய் சாப்பிட்றதா மீதி பேருக்கு சான்ஸ் கிடைக்க வேண்டாமா? இப்போ மீதி பேர் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாத இருக்கா, அதெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி வரட்டும், திரும்ப அவாத்தில் 3 மாதம் கழிச்சு தேவசம் வருது, நீ அங்கே போனால் போகும் அப்படின்லாம் வச்சுருந்தா. இன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு சௌகரியம் இருக்குது, வந்து சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, சாப்பிட தெம்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இன்றைக்கி நிலவருதோ இல்லையோ. இன்றைக்கி நிலைமை இப்படி இருக்குது. அப்போ ஒரு ஸ்ராத்தம் பண்ணுகிறோம்னு சொன்னால் ஸ்ரத்தையோடு செய்யப்படுவதாக இருக்கிற அந்த ஸ்ராத்தத்திலே ஒரு பிராமணார்த்தக்காரரை கூப்பிடுறோம். எங்கள் ஊரில் ஒருத்தர் பண்ணார், அந்த நாளில் பண்ணினார். எங்கள் தாத்தா இருந்தார், பெரிய வித்வான், பெரிய பண்டிதர். நம்ம குடும்பம் அந்த குடும்பம் உறவும் உண்டு. அங்கே ஒரு ஸ்ராத்தம் நடந்தது, எங்கள் தாத்தாவை கூட்டுட்டான், நீர் தான் வரணும் அப்படின்னு கூட்டுட்டா. நான் இருக்கேன்னு இவரும் போனார். இவர் போய் உட்காந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ராத்தத்தில் சாப்பிட்ற பிராமணன் சாப்பிடும்போது பேசவே கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. அவளாக வந்து அப்பப்போ கேட்கணும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு வேணுமா, இன்னும் ஒரு வடை, இன்னும் ஒரு தேன்குழல் சாய்க்கட்டுமா, இன்னொரு அதிரசமோ சொஜ்ஜியப்பமோ வேணுமானா அப்படி செய்க தான் காட்டணும். கடைசியில் தீர்த்தத்தை கூட நல்லா முற்ற பருகின பிற்பாடு அவர் கேட்பார், இப்போ மந்திரம்லாம் சொல்லலாமான்னு கேட்பார். ராத்திரி எதையும் சாப்பிடக்கூடாது, வேணும்னா வெந்நீர் தீர்த்தம் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு இது கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் சாப்பிடாமல் பேசாத மௌனியாக இருக்கணும்னு சொல்லுவாள். அப்பவும் பேசக்கூடாது, அதுக்கப்புறமும் ஒன்றும் பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. சாப்பிட்டு எழுந்துட்டு நன்னா இருந்ததுன்னெலாம் நீங்கள் சொல்லவே கூடாது, நன்னா இல்லைனாலும் சொல்லக்கூடாது, ரொம்ப முக்கியம். நன்னா இருந்தது நன்னா இல்லை இந்த பேச்செல்லாம் பண்ணவே கூடாது. எங்கள் தாத்தா என்ன பண்ணார், போனார், சாப்பிட்டுட்டு அவர் எழுந்து போயிட்டார். எப்பயுமே இந்த பக்ஷணம் பண்ணுறதுன்னு வந்தது, நான் இந்த தளி பண்ணுறவா என்ன பண்ணுவான்னா, முதல்ல பிராமணார்த்தக்காரா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 2 பண்ணிவிடுவா. அவள் இப்போ முதல்ல சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் தானே நீங்களாம். அவர் அது சாப்பிட்டு மேலே 1 மணி நேரம் காரியம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தானே நீங்கள் சாப்பிட வர போகிறீங்கோ. அப்போ தேங்குழல் அதிரசம்லாம் உங்களுக்கு நல்லா சூடாக போட்டு தரேன் நான், அது வரைக்கும் அவருக்கு 2 பண்ணி வைக்கிறேன்னு பண்ணி வச்சுருவா. இவர் எங்கள் தாத்தா சாப்பிட்ட அன்றைக்கி தானே சொஜ்ஜி அப்பத்தில் சர்க்கரையே போடலை போல் இருக்குது. முதல்ல 1-2 தான் பண்ணுவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1-2 இவருக்கு பரிமாறி இருக்கா, இவர் சாப்பிட்ருக்கார். சாஸ்திரத்தை நன்னா ஃபாலோ பண்ணுறவர், அதனால் இவர் அதில் இது இல்லை அது இல்லைலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் சாப்பிட்டுட்டு எதையும் மீத்தலை, எழுந்து போயிட்டார். அடுத்தது எல்லாரும் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து சாப்பிட உட்காந்துருக்கா. சொஜ்ஜி அப்பம் பரிமாறப்பட்டது. அதெல்லாம் ஒரு கடிச்சவா ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறா. இதில் என்ன ஒன்றுமே காணுமே, இல்லை சர்க்கரையே காணுமே, இது என்ன, இது பேர் என்ன சொஜ்ஜி அப்பம் அப்படின்னா அவள்லாம் தள்ளி பண்ணுறவனை வெய்ய ஆரம்பித்த உடனே அந்த வீட்டு எஜமானர் வேடிக்கையாக சொன்னாராம், அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது,
அந்த பிராமணன் சாப்பிட்டுட்டு போனாரே, அப்போ 1 or 2 தானே முதல்ல பண்ணி வச்சுருந்தா, அப்போவே பார்த்துட்டு இதில் சக்கரை போடலை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 200 சொஞ்சி அப்பம் பொழைச்சிருக்கும். இப்போ அப்படி சொல்லாத போனதுனால என்ன ஆகி போச்சு? இப்போது மொத்தம் பாழா போச்சு, எதுலேயுமே இல்லாத போச்சு. அப்படித்தான் விதுரர் கொடுத்த தோலை பெருமாள் சாப்பிட்டுட்டு போயிருக்கார், பழங்களை விட்டுட்டு போனார். அங்கே எதுவும் பேசக்கூடாது. அவன் பக்தியோடே தருகிறானா, ஸ்ரத்தையோடு பண்ணுறது ஸ்ராத்தம்னு கூட சொன்னணும் இல்லையோ, அது ஸ்ரத்தையோடு செய்யப்படணும்னா சாப்பாடு போடுறவருக்கு மட்டும் ஸ்ரத்தைன்னு நினச்சிக்காதீங்கோ, சாப்பிட்றவனுக்கும் ஸ்ரத்தை இருக்கணும். நம்ம ஒரு பித்ரு தேவதையாக வரித்து தன்னுடைய தாயாரோ தந்தையாரோ அப்படின்னு நினச்சி அவன் வரவழைச்சு நமக்கு இதை செய்கிறான்னு சொன்னால் அந்த ஸ்ரத்தைங்கிறது நமக்கும் இருக்க வேண்டும். அதனால தான் ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது எதுவோ அதற்கு ஸ்ராத்தம்னு பேர் வச்சா. அந்த ஸ்ராத்தத்தை அப்படித்தான் பண்ணணும்னு சட்டத்திட்டங்கள்லாம் அமைச்சு வச்சா. இப்போ அன்போடு கொடுக்கப்பட்டது எதுவோ அதில் போய்ட்டு நாம் போய்ட்டு கொஞ்சம் இதில் சர்க்கரையில் ரொம்ப வேண்டப்பட்ட இடமா இருந்தால் கொஞ்சம் கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு வயசானவா பாவம், நான் போனேன் எனக்கு காஃபி வேணுமான்னு கேட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னா அதை எடுத்துன்னு வரச்சேவே கையெல்லாம் அவளுக்கு நடுங்கிறதுன்னா அதில் ஏதோ கொஞ்சம் சக்கரை குறைவாக இருந்ததுன்றதுக்காக வேணா நம்ம உள்ளே போகலான்னா நம்ம கேட்கலாம், எங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது நானே கூட எடுத்துக்கிறேன்னா அவள் எழுந்துட்டாலே நம்ம கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? ஐயோ இந்த சிரமத்தை வேறு கொடுத்துட்டோமே இப்போது. ஆனால் சில பேர் அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து. இப்போ நானே கூட முதல்ல காஃபிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அது ஏன் தெரியுமா குடிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பாஷையில் சொன்னால் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே இருக்கிற சில பேர் குடிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிற வழக்கம் இருக்கலாம். அது என்ன சுவாமி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு எப்படி சொல்லலாம்? கடிச்சா சாப்பிட்ற நீர்னா நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு ஆண்டாளே பாடினா பாருங்க. இது அந்த நாள்லேருந்தே அப்படி தான் வழக்கம் வச்சுட்டுருக்கா. ஒரு சமூகம் ஒரு பிரிவு ஒரு வகை பேச்சுங்கிறது என்றைக்குமே உண்டு. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதான்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஓலா கேபே புக் பண்ணுறோன்னு அவர் டிரைவர் வந்தார், ஒரு வார்த்தை அவர் பேசினான்னு என்ன சார் திருநெல்வேலியான்னு கேட்குறோமா இல்லையா, கோயம்புத்தூரான்னு கேட்குறோம், மதுரை கோயம்புத்தூர் ஒரே தமிழ் தான். ஒரு ஆள் பேசுகிறத வச்சே எந்த பகுதியை சேர்ந்தவன் விடுறோம் இல்லையா? அதுபோல் நாங்கள் பால் சாப்பிட்றது இல்லையா காஃபி சாப்பிட்றது இல்லைன்னு தான் சொல்கிறது. பால் சாப்பிட்றியான்னு தான் கேட்பா. பால் குடிக்கிறியான்னு கேட்டாலே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா குடிக்கிறியான்னு கேட்குறாளேவா அப்படின்னு தான் தோணும். தப்பு ஒன்றும் கிடையாது அதில். அதனால் ஏற்றத்தாழ்வை பற்றியெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. இது நம்ம வழக்கு இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இது நம்மளுடைய வழக்கு கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு வழக்குன்னு இருக்குது. இப்படி பேசுறதுன்னு ஒரு வழக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஆற்றுக்கு போறியான்னா அது பேர் பல பேர் கேள்வி கூட பண்ணுவாள் இல்லையா, நான் ஆற்றுக்கு போறியா, இன்னும் பெரிய ரிவராக ஓடின்னு இருக்கு, அங்கேயா போய் விழ போறேன்னா அது ஆகம். அகம்ங்கிறோம் இல்லையா, உள்ளுன்னு அர்த்தம். இப்போ அகம் அப்படின்னா உள்ளுன்னு அர்த்தம். அதனால தான் வீட்டுக்கு உள்ளுன்னு பேர். நீங்கள் திருநாராயணபுரம் எல்லாம் போனால் உள்ளுக்கு வான் தான் கூப்பிடுவா, ஆற்றுக்கு வான்லாம் கூப்பிட மாட்டா. வீட்டுக்கு வா ஆற்றுக்கு வான்லாம் சொல்ல மாட்டா, உள்ளுக்கு வான்வா. ஏன்னா அகம் உள்ளு, அந்த உள்ளுங்கிறது அகம், அது ஆகம்னு ஆச்சு. இப்போ ஆற்றுக்குன்னு ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும் இல்லையோ. ஏன் காஃபி சாப்பிட்றத விட்டேன்னா ரொம்ப சிம்பிள். அது ஒரு நாள் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும், ஒரு நாள் ரொம்ப சுமாராக இருக்கும். காலங்காத்தால் சண்டை வந்துட்டு இருந்தது வீட்டில். பார்த்தேன் நான், இது நம்மளை விடாது போல் இருக்குது, நாம் இதை விடுறது தான் வழின்னு ஒரு முடிவு விட்டாச்சு. அப்படியே ஓடிட்டு இருக்கு. என் பெருமையும் கொஞ்சம் சொல்லிக்கணும் இல்லையா, நடுவில் விட்டாச்சு, அது அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் கூட அது சரியாக இருக்கணும்னா அவர் எழுந்து போய் முடியாத அவர் போய் விருந்தினருக்குன்னு சர்க்கரை எடுத்து கொடுத்தா அப்படி ஒரு சர்க்கரை நமக்கு இப்போ தேவையப்போ அன்போடு கொடுக்கப்பட்டதா அவ்வளவுதான், அதை ஸ்வீகரிக்க வேண்டும். சபரி கொடுத்த கனி அப்படித்தானே பெருமாள் வாய்ந்தார். இப்போ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு கீதையில் என்ன சொல்லியிருக்காரோ கண்ணன் ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, கண்ணனை கேட்டேன், அவர் சொன்னார் நானே விதுரர் கொடுத்த தோழியெல்லாம் சாப்பிட்டேன், போன அவதாரத்தில் சபரி கொடுத்ததெல்லாம் அந்த கனியெல்லாம் நான் சாப்பிட்டேன். அவள் எப்படி கொடுத்தாங்கன்னா சாட்டு பார்த்து நன்னா இருக்கான்னு பார்த்து கொடுத்தாங்கிறா. சாட்டு பார்த்து இது 2 விதமான அர்த்தம் இருக்குது இதில். இப்போது ஒரு மரம் இருக்குது, இழந்த மரம் இருக்குது. அந்த இழந்த மரத்துக்கிட்ட போனால் பழங்கள்லாம் பறிச்சா ஒரு பழத்தை வாங்கி கடிச்சு பார்த்தாலே அவளுக்கு தெரிஞ்சிடாதா மீதி பழங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுவிடும். இப்போ திராட்சையே வாங்க போனோன்னு நம்ம அதை தானே பண்ணுறோம். சில பேர் 10 கடை போய் 10 திராட்சையை சாப்பிட்டு ஒன்றும் வாங்காது போயிடுவான். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு கடையிலையும் 2 எடுத்து வாயில் போட்டு இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கலாம், போராது அப்படின்னு வருவார். ஆமாம், ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்தா கடைசி கடைக்கார வரைக்கும் அவன் சொல்லி வச்சுட்டான். ஒரு ஆள் வருவான், இந்த வேலைக்கு வராமல் பாரு, 2 திராட்சையாக ஒரு நாள் 20 திராட்சை சாப்பிட்டு போயிட்டுருக்கான். அவன் ஒன்றும் வாங்குறதே கிடையாதுன்னா அப்புறம் அவர் பிடிபட்டு விடுவார். ஆனால் அவர் ஜாக்கிரதையாக வேறு ஏரியாலாம் போட்டு தான் வந்துட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. சில பேர் இந்த கடலக்கா கடை வேர்க்கடலை வாங்க போனால் ஒரு அழுவா பாருங்க. முதல்ல அவன் பார்ப்பான், இவன் போட்ட எடையோட கையில் எடுத்தது அதிகமாக இருக்குன்னு பார்ப்பான். ஏதோ 1-2 எடுத்து பார்க்குறதுன்றது சரி. இப்போ சபரி என்ன பண்ணுறா, ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டுட்டாலே மீதி எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருமா தெரியாதா? அப்போ இப்படி இருக்கலாம். அவள் ஒன்றை சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து இந்த மரத்தில் இருக்கிற பழமெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து கொடுக்கறதுன்னா இதுதான் அர்த்தம். இப்போ நீங்கள் பண்ணுறா போல் ஸ்பூன்லேருந்து எடுத்துகிட்டு அது கிடையாது.
அப்படியே எச்ச பண்ணி நேராக அதை சமைக்கும் போதே ஒரு ஸ்பூன் எடுத்து அதை சுவைத்து பார்க்குற வழக்கம் இன்றைக்கி பல பெண்களுக்கு வந்துடுத்து. நீங்கள் என்ன, நான் உங்களை சொல்லலை, பல பேர் வந்துடுத்து. ஏன்னா எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை சுவாமி, ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நியாயமாக கேட்கலாம். கேள்வி நியாயமானதாக இருந்தால் நான் உங்களை சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால், நீங்கள் எந்த யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு ரெசிபியும் கற்றுக்குறீங்களோ அந்த யூடியூப் ரெசிபிலேயே அவள் அப்படி தான் பண்ணி காட்டுறா. நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஓஹோ இதை பண்ணும்போது இப்படியும் பண்ணணும் போல் இருக்குது, இதில் அதுவும் ஒரு அங்கம் போல் இருக்குது, இந்த மாதிரி எடுத்து அதை அப்படி பார்த்துட்டு அப்படி இப்படி கை காண்பிச்சுட்டு அதை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுவிட்டா அதை ஏற்றி வச்சாத்தான் அதுக்கு எத்தனை பேர் லைக் வருதுன்னு பார்த்துட்டு அங்கே அது போய்டும். எதிர்க்க வச்சுருது நீங்கள் எத்தனை பேர் லைக் போட்டாலான்னு பார்த்துட்டு இருந்தால் அது வரைக்கும் அடுப்பில் இருக்கிற பண்டம் காத்துட்டு இருக்க போகிறது, இப்போது அது கிளம்பி போயிட போகிறது. இப்போ அதனால் நம்ம எதை பண்ணாலும் பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்ணும்னாலே அது எச்ச பண்ணுறதுங்கிறத பேச்சே கிடையாது. சபரி கொடுத்தாலே சுவாமின்னு, சபரி நாமும் ஒன்றாடுவோமா? அவள் எச்ச பண்ணியே கொடுத்துருந்தாலும் சபரியின் நாமும் ஒன்றாடுவோமா? அவர் ராமனுடைய வரவை ஓரோர் கணமும் எதிர்பார்த்தவள். நாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போதே அவர் சாப்பிட மாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அர்ப்பணிக்கிறோம். சாப்பிட்றாருங்கிற நம்பிக்கையோட ஒரு நாள் நாம் கொடுக்கவே இல்லை. அவருக்கு சமர்ப்பிக்க இன்றைக்கி சீடை என்னென்ன பண்ண போகிறேன், ஸ்ரீ ஜெயந்தி என்னென்ன பண்ண போகிறேன்னு கேட்கறச்சே பாருங்க. நான் என்ன கண்ணனுக்கு என்னென்ன பண்ண போகிறேன்ற ஆசையிலேயே நான் கேட்டுருக்க போகிறேன்ப்பா. நமக்கு நாளிலேருந்து ஒரு வாரத்துக்கு டிஃபன் கிடையாதுன்னு முடிவை எடுத்து இதைத்தான் சாப்பிட்றதுக்கு இந்த சீடையை வச்சுக்கோன்னு கொடுக்க போகிறா, தேங்குழை வச்சுக்கோ, மன உகப்பு மனு உப்பு வச்சுக்கோன்னு கையில் கொடுக்க போகிறா. இதைத்தான் வாங்கி சாப்பிட்டு இருக்க போகிறேன். நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன் இது பண்ணலையா, போன வருஷம் அது பண்ணியிருந்தியே, அது இந்த வருஷம் பண்ணலையான்னா கண்ணன் கேட்கணும். அதை அவர் கேட்கல, நமக்கு தானே பண்ணுறது, அவர் பேரை சொல்லி நாம சாப்பிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுதான் கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாதி பயங்கர சுவாமி ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அவர் சாப்பிட்றாருன்னா நீ பண்ணவே மாட்டேன்னார். அவன் மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கட்டுமே, உலகமுண்ட பெருவாயனுக்கு நாம் கொடுத்து திருப்தி அடைஞ்சிட போகிறார் அவர். நாம் கை கூப்பி சொல்லுவோம், அது பாருப்பா நீ திடீர்னு என்னமோ சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இத்தனை நாள் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் உனக்கு இப்போ தான் வந்திருக்கு, இந்த பழக்கம் ரொம்ப நன்னாவே இல்லை. இது இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் ஒரு அழகு சாதம் வச்சேன்னா போராதுன்னு சொன்னேன், சரி 2 அழகு வச்சுருக்கேன், இந்த மாதிரியே ஏற்றிண்டே போனியானா என்னாலாம் முடியாது. அவருக்கு தெரியும் நம்ம துரத்திடுவோன்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார், நான் பார்க்குறதோடு நிறுத்திக்கிறேன்னு விட்டார். இல்லைன்னா நீ என்னை வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை பார்க்குறேன், நீ கொண்டு வா, கண்டருள பண்ணுதல்னா அதுக்கு தான் என்ன பேர் வச்சுருக்கா, கண்டருள பண்ணுதல். அவர் கண்ணால் பார்த்துட்டு அதை நான் சாப்பிட்றதுக்கு தகுதியாக அதை ஆக்கி வைக்கிறார். சாப்பிட்றதுக்கு தகுதியாக அதை பிரசாதமாக அவர் ஆக்கிவிடுறார். பிரசாதம்னாலே அனுகிரகம், கிருபை, அருள்னு அர்த்தம். ஏன் பிரசாதத்துக்கு பிரசாதம்னு பேர் வச்சா, அவர் அருளை நம்மிடத்தில் கடத்துவது, அதுதான். அதை வாங்கி சாப்பிட்டோன்னா அவர் அருள் நம்மிடத்தில் வந்துடும். அதனால தான் இதுக்கு அருள்னே பேர் வச்சா. பிரசாதத்துக்கு அருள், அதுதான் அர்த்தம். அப்போ பெருமானுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதுனா அவர் அருள் நமக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, அதைத்தான் சபரி கொடுத்த கனியை வாங்கி பெருமான் ஆசையோடே உண்டார்னால் ஸ்ரீ சபரி கையாலே அமுது செய்தருளினார் பெருமாள் அப்படின்னு பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகாக இதை காட்டுறார். அப்போ அன்போடே கொடுக்கப்பட்டது எதுவானதாக இருந்தாலும், அது பெருசாக மதிப்பில்லாத ஒரு பொருளாக இருந்தாலும், ஒன்றும் பெருசாக இழந்த பழத்துக்கு என்ன பெரிய மதிப்பு இருக்குது, அதுவும் காட்டில் சுற்றி வர ஒரு ஆசாமி, அவர் என்ன சொல்கிறார், நானே வரச்சேர் பையே எடுத்துன்னு வந்திருக்கேன், இழந்த பழம் உனக்கு வேணும்னா நான் கொடுக்குறேன், எனக்கு இந்த இழந்த பழம்லாம் வேண்டான்னு சொன்னார் அவர் இல்லையே, கொடுத்ததை ஆசையாக வேண்டாரோ இல்லையோ. இதைத்தான் கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கார். ஏன் சொன்னேன்னா, கண்ணன் தான் ஃபாலோ பண்ணதை சொல்லணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கார். என்றைக்குமே நாம் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்தை நாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய இம்பேக்ட் எல்லாம் உண்டு பண்ணாது. நாம் ஃபாலோ பண்ணுறதை சொன்னால் தான் நிச்சயமாக அதை பலர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறதே ஏற்படும். கண்ணன் என்ன சொன்னார், நான் ராமனாக இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தாலே இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், அப்போ ராமன் போய் சபரி கையாலே அமுது செய்தருளின அந்த விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ளலாம். காட்டுக்கு போன்னு சொன்னப்போ அப்படியே மலர்ந்த முகத்தோடே போனார்னால் சுக துக்கத்தை நீ சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கீதை யாதொன்றை நமக்கு போதிக்கிறதோ அதை பெருமான் அனுட்டித்து காட்டினான்கிறத ரொம்ப அழகாக சொல்லலாம். விபீஷணன் சரணமடைய வேண்டும் என்று வந்தான். அப்போ பெருமாள் என்ன அழகாக சொல்லியிருக்கார், குகனோடும் ஐவர் ஆனேம்னார். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பிள்ளைகள், அவருக்கு போரில் போட்டிருக்கு, இன்னும் சில பிள்ளைகள்லாம் இருந்தால் நன்னா இருக்குங்கிறது அவருடைய அபிப்பிராயமாக இருந்திருக்கக்கூடும். அதனால தான் வந்தேன். முதல்ல குஹன்னு ஒருத்தன் கிடச்சான், அதுக்கப்புறம் சுக்ரீவன் ஒருத்தன் கிடச்சான். இப்போ விபீஷணனே நீயும் கிடைத்திருக்கிறாய். குகனோடும் ஐவர் ஆனேன் முன்பு, பின் குன்று சூழ்ந்த மகனோடும் அறுவரானேம், எம் முழை அன்பின் வந்த அகனமரு காதலைய நின்னொடும் எழுவரானேம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான், புதல்வரால் பொலிந்தான். உன்னுடைய தகப்பன்னு தசரதனை சொல்கிறார் பெருமாள். ரொம்ப ஆச்சரியமாக முடிக்கிறார். உன்னுடைய தகப்பன் விட்டார், என் தகப்பன் தசரதன்னு சொல்லலை. 7 புதல்வர்களை பெற்று அவன் பொலிகின்றான் உன் தகப்பன்.
அப்படின்னா தன் தமப்பனுக்கு பிறந்த பிள்ளையாகவே விபீஷணனை பெருமான் அங்கீகரித்தான்னு பார்க்கிறோம் இல்லையா? இதை கீதையில் கடைசியில் பெருமாளை தான் சொல்லியிருக்கார். சர்வ தர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. நீ எல்லாவற்றையும் விட்டு என்னிடம் வா, உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன், உன் பாபங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன், மேலான மோட்சத்தை உனக்கு தருகிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னார். விபீஷணன் என்ன பண்ணான் பாருங்க, மொத்தத்தையும் விட்டுட்டு வந்தான். பரித்யக்தா மயா லங்கா மித்ராணிச்ச தனானிச்ச. நான் லங்கையை விட்டேன், என் சொத்து சுகங்களை எல்லாம் விட்டேன், நிலப்புலன்களை எல்லாம் விட்டேன், மனைவி மக்களை விட்டேன், குடும்பத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். சர்வ தர்மானு பரித்யஜ்ய. அதுதான் சொல்கிறார், மொத்தமாக விடுங்கிறார். அதுக்குத்தான் பெரிய ஒரு விஸ்வாசம் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா விடுனா தான் நம்ம எல்லாத்தையும் இன்னும் அதிகமாக பிடிச்சிக்கவே ஆரம்பிப்போம். வெறுமையாக இருந்தால் கூட ஒன்றும் பிடிச்சிக்காத இருந்துருவோம். இந்த கதை தான். ஒருத்தர் போனார், ஒரு சாமியாரை பார்க்கணும்னு போனார். ஒரு பெரிய மகர்ஷி உட்காந்துருந்தார். ஒரே நாளில் பணக்காரனானும் எதனா அதுக்கு என்ன உங்ககிட்ட மந்திரம் இருந்தால் சொல்லித்தர வேண்டியது. அவர் சொன்னார், ஒரு மந்திரம் இருக்குது, ஆனால் ஒரே நாளில் ஆக மாட்டேன், கண்டிப்பாக ஆவேன்னார். அது என்னன்னார், உழைப்புன்னார் அவர். அது ரொம்ப கஷ்டம்ட்டான். அந்த மாதிரி இல்லை, வேறு எதனா மந்திரம் சொல்லும். நான் முணுமுணுத்துட்டே இருப்பேன்னா காத்தாலும் எழுந்தால் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன்னா. அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தா எனக்கு எல்லாம் தெரியாதுன்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னார். அவன் கேட்குறதா இல்லை. கடைசியில் அவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டார். சொல்லிட்டுனா உடனே அவருக்கு பயம் வந்துருத்து. இப்போ போயிருக்கான் நாளை காத்தால், அப்படிலாம் ஒன்றும் பணக்காரன் போகிறது இல்லாமல் தூக்கம் தான் கெடும் ராத்திரி முழுக்க சொல்லி, இப்போ நாளைக்கு அதை வச்சுட்டு அடிக்கிறதுக்குன்னு வந்துட்டான்னா என்ன பண்ணுறது இப்போன்னுட்டு. அவன் ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னார். அவன் நின்றான். என்னன்னா, இந்த மந்திரத்தை நீ சொல்லும்போது தயவு பண்ணி குரங்க நினைவிலேயே வச்சுக்காது என்ன. இப்போ இது சொல்லணும்னு ரொம்ப அவசியமாக இருக்குது. குரங்க மனசில் அது வரைக்கும் அவனுக்கு குரங்கோட நினைவே இல்லை பாருங்க. ஒரு குழந்தை வந்ததுன்னா இதை தொடாதேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கோ, நீங்கள் இதை தொட முடியாது, அது தொட்டுண்டே தான் இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல, அவன் பாட்டுக்கு அங்கே போயிருந்தான், அந்த குழந்தைய கூட்டி இதை தொடாதேன்னு நீ தானே கூட்டி சொன்ன, இப்போ அனுபவின்னு விடுவா. அப்போ தொடாதேன்னா குழந்தை செய்கிறது இல்லையோ, குரங்க நினைக்காதேன்னு அவன் போய் உட்காந்தான். அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னான், அங்கங்கேயோ குரங்கு உட்காந்துருந்தா போலவே இருந்தது. 2ஆம் தடவை சொன்னால் இந்த பக்கத்தில் குர்ரன்னு மாதிரி இருந்தது. 10 தடவை சொன்னால் தோளில் மடியெல்லாம் உட்காந்துருக்கா போல் இருக்குது. அடுத்த நாள் காத்தால அலறி அடிச்சுன்னு ஒன்றுனா, எனக்கு மந்திரமும் வேண்டாம் பணக்காரனும் ஆக வேண்டாம், இந்த குரங்கெல்லாம் ஒழிஞ்சா போரும்னா. எங்கே பார்த்தாலும் குரங்காவே தெரியுது. அவர் சொன்னார், ஆசையை விடுனார். இப்போ பணக்காரனானு ஆசைப்பட்ட அதை விட்டுட்டு இதெல்லாம் போயிடுனார். அதை விட்ட உடனே மொத்தம் போயிடுத்துன்னா. அந்த மாதிரி தான் நிலைமை இங்கே இருக்குது. அப்போ எல்லாவற்றையும் விடுகைன்னு சொன்னால் நம்ம முயற்சியினால் நம்மளால் எதையும் பிடிச்சவும் முடியாது, நம்மளால் எதையும் விடவும் முடியாது. ஆசைகளை வேணும்னா நம்ம வளர்த்துக்கிறோம், ஏகப்பட்ட ஆசையை வளர்த்துட்டு போயிட்டே இருக்கோம்னு சொன்னால் அத்தனை அநியாயங்களுக்கும் அத்தனை அழிவுகளுக்கும் மூல காரணமாக இருப்பது எது? பாரத தேசத்தில் இருக்கிறதுக்கு நாம் எல்லாம் பெருமைப்படணும். அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம், 100கணக்கான காரணம் இருக்குது பாரத தேசத்தில் இருப்பதற்கு, பெருமைப்படுவதற்கு. ஆனால் தற்கால அரசியல் சார்ந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம நாட்டில் எண்ணெய் இல்லைங்கிறதுக்கு நாம் ரொம்ப சந்தோஷப்படணும். எண்ணெய் மட்டும் இங்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் எண்ணமும் இங்கே சரியாகவே இல்லை. எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்கிறதோ எண்ணெயை குறி வச்சு தான் பெரிய சண்டையே நடந்துட்டுருக்கு. எல்லா வளங்களையும் இங்கே வச்ச தெய்வம் எத்தனை பெரிய சாமர்த்தியசாலின்னு பாருங்க. பாரத தேசத்தில் இல்லாத வளங்களே கிடையாது. ஆனால் எண்ணெய் வளம்ங்கிறத தள்ளி வச்சார் பாருங்க. ஏன் எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு கேட்டால், எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஏன் எண்ணெய் வளம் இல்லை? நீ சௌக்கியமாக இருக்கணுங்கிற நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது பெருமானுக்கு. அவருக்கு நாம் இங்கே இருக்கிறவாள்லாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்கிறதுனால நல்ல எண்ணெயை எண்ணெய் வாங்க வந்தேங்கிற போல் எடுத்துப்போம். அதனால் நல்ல எண்ணெயை இங்கே வைக்கவே இல்லை பெருமாள். அதான் நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார், பெருமைப்படணும் சுவாமி நம்ம தேசத்தில் எண்ணெய் இல்லைன்னு அப்படின்னார் அவர். வாஸ்தவம் தான். ஏன்னா எதிர்க்க இருக்கிற ஆசாமி பெரிய பலசாலியாக இருக்கான். நம்ம வேணால் பாப்புலேஷன் க்ரோத்து இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிற மேன் அதிகமாக இருக்கலாம். நம்ம 100 கோடிக்கு மேலே 150 கோடிக்கு இருக்கலான்னாலும் அவன்கிட்ட இருக்கா போல அத்தனை அணு ஆயுத சக்தியோ அதுக்கு மேலே அவனுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்கிறது உண்மை. அதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை சமாளிக்கிற அளவுக்கு திரளோ சாமர்த்தியம் பண்ணால் உங்கள்கிட்ட வந்தால் தானே வர, ஏன்னா உங்கள்கிட்ட அது இல்லை. அந்த அளவுக்கு பெருமாள் வச்சுருக்காரு இல்லையோ. அப்போ ஒன்று இல்லைன்னாலும் அதில் ஒரு நன்மை உண்டு, ஒன்று இருக்குன்னாலும் அதில் சில பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இருக்கிறதுனால பிரச்சனை வர்றதும் உண்டு, இல்லாததுனால நன்மை விளையிறதும் உண்டு. இது ரெண்டையுமே நம்ம பார்த்துன்னு போகணும். அப்போ இல்லாததே நல்லது. அதான் ஏதோ ஒரு ராஜா எங்கேயோ வேட்டைக்கு போனால் கை விரல் துண்டாகி போச்சு, எல்லாம் நன்மைக்கேன்னார் பக்கத்தில் இருக்கிற மந்திரி. அவர் இப்போ இல்லை, எப்பயுமே அவர் சொல்லிட்டே இருப்பாராம். அவன் மனைவி எழுந்தப்போ அதை சொன்னார். ஏதோ பெரிய நஷ்டம் ஏற்பட்ட போதுன்னு சொன்னார். இப்போ கை விரல் அறுபட்டு துடிச்சுட்டு இருக்கான், எல்லாம் நன்மைக்கேன்னு இருப்பாரும். கோவம் சிறையில் தூக்கி போடுன்னுட்டான். இனிமேல் உன்னை பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டேன். அடுத்த தடவை வேட்டையாட போனால் அவன் நரபலி கொடுக்குறதுன்னு 4 பேர் பிடிச்சிட்டா. வெட்டலான்னு போச்சே ஒருத்தன் பார்த்து சொன்னான், இவன் அங்கஹீனன், இவனை வெட்டக்கூடாதுன்னா. நம்ம தெய்வத்துக்கு பிடிக்காது, இவன் அங்கத்தில் குறைபாடு இருக்கிறது, இவனை விட்டுடுன்னா. அவன் பார்த்தான், இந்த விரல் இல்லை, ஐயோ அன்றைக்கி சொன்னார் எல்லாம் நன்மைக்கேன்னு இதுதான் போல் இருக்குன்னு. இந்த ஒரு விரல் உசிரையை காப்பாற்றி கொடுத்துருக்கு.
இல்லாத விரல் உசுரை காப்பாற்றி கொடுத்துருக்கு, இருக்கிற விரல் காப்பாற்றி கொடுக்கல. விரல் இல்லாதனால தான் இப்போ பழைச்சிருக்காருனால் எல்லாம் நன்மைக்கே. கடைசியில் அப்படித்தானே முடிக்கணும், மொத்தம் நன்மைக்கேன்னுட்டா அப்போ எதையும் விடுறதுங்கிறது விடுகை உபாயமா பற்றுகை உபாயமா? ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். கீதையில் கண்ணன்னு சொல்லிட்டார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, எல்லாத்தையும் விடு, என்ன பிடிச்சிக்கோன்னார். இங்கே கேள்வி வந்தது, பெருமாள் இங்கே உபாயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அதனால தான் இந்த ஸ்லோகத்துக்கே சரமஸ்லோகம்னு பேர். சரமம்னா இறுதியானதுன்னு அர்த்தம். சரமஸ்லோகம் இறுதியான உபாயத்தை, இறுதியான வழியை எதொன்று எடுத்து சொல்லுகிறதோ அது சரமஸ்லோகம். எது இறுதியான வழி? தான் இறுதியான வழின்னார். இங்கே பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கையை இப்படி வச்சுருக்காரா, இந்த கையை இப்படி வச்சுருக்காரா, மாமேகம் சரணம் பிரஜ, அவ்வளோதான். இதுதான் பகவத்கீதையினுடைய சாரம். அதை அவர் அபிநயம் பண்ணி காண்பிச்சுட்டு இருக்கார். அதை ஒரு ஆக்ஷனாக காட்டுறார் அவர். மாமேக்கம் சரணம் பிரஜ, இதுதான் இறுதியான உபாயம். அப்படின்னா நான் தான் இறுதியான வழிங்கிறார். என்னை விட்டா, என் திருவடிகளை விட்டா உனக்கு புகழே கிடையாது, மேலான உபாயம் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். இங்கே கேள்வி என்ன வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பிடிச்சிக்கோன்னு சொன்னாரே, எல்லாத்தையும் விடுறது வழியா அவரை பிடிச்சிக்கிறது வழியான்னா அதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னா, விடுகையும் உபாயம் அன்று, பற்றுகையும் உபாயம் அன்று, விடுவித்து பற்றுவிக்கிறவனே உபாயம்னா. நாம எதையும் இங்கே விடுறதுங்கிறது முடியாது, அவர் அருள் இருந்தால் தான் எல்லாத்தையும் விடுறதுங்கிறது முடியும். நாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் விடுற மனப்பக்குவத்தை நீ கொடு, நன்னா கெடுக்குங்க. நாம் எதையும் அனுபவிக்க வேண்டாம்னு பகவான் சொல்லவே இல்லை. நான் கூட கையில் பிராஸ்லெட்லாம் போட்டுருக்கேன், அப்பப்போ செயின் இல்லாமல் போட்டுப்பேன். இந்த வாட்டி போச்சே போட்டும் போல போட்டுக்கலன்னா போட்டுக்கலைங்க சுவாமி, இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் விடுன்னு சொல்கிறீரே இப்போ அப்படின்னா, இது இப்போ வந்த உடனே ரொம்ப சௌகரியமாக முதல்லையே சம்பாவனையை கூட பண்ணிவிட்டா பாருங்க. நான் கூட நினச்சேன் அப்படியே எழுந்து போயிடலாமான்னுட்டு, நன்னா இருக்காது உட்காந்து. வந்த உடனே முதல்லையே வந்தால் இதை போத்தினா ஒரு மாலையை போட்டால் உடனே கையில் அப்போவே கொண்டு வந்து கொடுத்துட்டா, கவரோட வச்சுருந்தா சரி வந்த வேலை வந்து இனிமேல் பேசினா பேசாட்டி போங்கிற போல தான் இருந்தது. அப்படி அர்த்தம் இல்லை. சரி இதை முதலே கொடுத்துட்டா ஓரளவு நல்லா சொல்லுவாரோ நம்ம கூட நினச்சிருக்கலாமோன்னு தெரியல. இப்போ ஏன் வேண்டாம் சுவாமி எல்லாத்தையும் விடுன்னு சொல்லிட்டு நீ நல்லா பவ்யமாக வாங்கிட்டே அதேன்னா நீங்கள் எல்லாத்தையும் இங்கே அனுபவிங்க. நியாயமாக அனுபவிக்கத்தக்க நுகரத்தக்க அத்தனை இன்பங்களையும், திரும்ப சொல்கிறேன், நியாயமாக அனுபவிக்கத்தக்க நுகரத்தக்க அத்தனை இன்பங்களையும் நீங்கள் நன்கு அனுபவியுங்கள். ஆனால் அது இருந்தால் தான் ஆச்சுன்னு இருக்காதீங்கோ. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டு, காலங்காத்தால் காஃபி வேணுமா சுவாமி, சாட்டே ஆணுன்னு இல்லைன்னுவா, குடிச்சே ஆகணும்னு கிடையாது. இருந்தால் குடிப்பேன் சுவாமி, இல்லைன்னா பரவாயில்லன்னுவா. சில பேரை பாருங்க, அந்த மணி ஆச்சுன்னா ஐயோ மணி 6 மணிக்கு சாப்பிட்றோம், மணி இப்போ 7 ஆச்சு 8 தலையெல்லாம் வலிக்கிறது எனக்கு, அந்த பெட்ரோலை போட்டால் தான் வண்டியே ஓடும். அப்படி ஒன்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடலை, அதையும் நான் பார்த்துட்டேன். ஓடுற மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை சாப்பிடலைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் ஏற்படுறது, தலைவலி ஏற்பட்டு. சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்லன்னுவா. நல்லா கேட்டுக்கோங்க, சாப்பாடு இல்லாத 4 நாள் கூட இருப்பேன், ஆனால் அந்த 2 வேளை காஃபி இல்லைன்னா எங்களால் முடியாது சுவாமின்னு சொல்கிறவா எவ்வளோ பேர் இருக்கா. இங்கே கை தூக்க சொன்னால் பெரும்பான்மை நீங்கள் இருக்கிற வாழ்ல 95% கை தூக்கிடுவீங்க. எங்கள் நிலைமையும் அதே தான் சுவாமி. ஒரு வேளை காஃபி ஒரு வேளை டீன்வா சில பேர், இதை வேற வச்சிருப்பா. ஒரு வேளை காஃபி ஒரு வேளை பால் இருந்தே ஆகணும்னா அதைத்தான் தப்புங்கிறா. அந்த மாதிரி ஒன்றை நீ ஆக்கி கொடுத்துன்றாதே. இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா பெரிய நஷ்டம் இல்லை. அப்போ இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் இதுதான் எல்லாம்ங்கிற எண்ணத்தோடு நாம் இருந்துடக்கூடாது. அப்போ நாம் எதையும் இங்கே பிடிச்சிக்கவும் முடியாது, நாம் எங்கேயும் இதை விடவும் முடியாது. நாம் போய் அவரை பிடிச்சிக்கிறதுன்னா அவர் அருள் இல்லாமல் அவரை பிடிச்சிக்க முடியுமா? இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா அவர் அபிப்பிராயம் இல்லைன்னா நீங்கள் தான் வர முடியுமா, நான் வர முடியுமா? அவர் அபிப்பிராயம் இல்லைன்னா என்னால் தான் பேச முடியுமா, உங்களால் தான் கேட்க முடியுமா? அப்போ யார் வரணும், யார் பேசணும், யார் கேட்கணும், இதில் எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும், எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை இங்கேயே விட்டுட்டு போகணும், இதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுறார். மொத்தம் அவர் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ விட்டுட்டு போனால் எங்களை ஒன்றும் கோச்சிக்க மாட்டீரே அப்படின்னா கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேன். அதெல்லாம் கவலையே பட வேண்டாம் நீங்கள். ஏன்னா அப்போ தான் அடுத்த தடவை அதே விஷயத்தை உங்களுக்கே சொல்ல முடியும். திரும்பவும் கீதாராமம் அப்படின்னுட்டான்னா திரும்ப அதே விஷயம் தான், கவலையப்படாதீங்கன்னு கூட்டின்னு வந்துடலாமல் இல்லையா இப்போ. ஆனால் இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டே இருப்பா. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு சுற்றி ஸ்ரீராமாயணம் விபீஷணன் கண்ணன் இதை விட்டாலும் வேறு ஒன்றும் தெரியவே தெரியாது. அதையே தான் சுற்றி சொல்லி ஆக வேண்டும். இருந்தாலும் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு சேர்ந்தார் போலே ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில உதாரணங்களையும் சேர்த்து கொண்டு சில நகைச்சுவை துணுக்குகளை போட்டுக்கொண்டு பழைய விஷயத்தை புதியதாக தருவது அப்படின்னு ஒன்று உண்டோ இல்லையோ. சரி, இன்னைக்கு ஒன்று எழுதினேன், அதையும் உங்களுக்கு படித்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தோ இல்லையோ. பழைய விஷயத்தை புதியதாக தருவதுன்னு ஒன்று உண்டோ இல்லையோ, அதைத்தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதனால் பழச புதுசாக தரதுன்னா என்ன அப்படின்னா, இப்போ நாளன்னைக்கு புத்தாண்டு அதை பற்றி எழுதின பாருங்க. ஓரொரு புதிய ஆண்டும் பல புதிய வாய்ப்புகளை புதிய கனவுகளை உண்டாக்கி நவீன முயற்சிகளால் அவைகளை நனவாக்கி சாத்தியமாக்கிவிடும்
அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே நாம் வாழ்கிறோம். ஒரு புத்தாண்டுன்னு வந்ததுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம செய்கிறதே இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணி பார்க்கணும், அப்படி அப்ளை பண்ணி பார்க்கணும், இந்த விஷயத்தை சேர்க்கணும், இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நவீனமாக பண்ணோன்னா நம்ம நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக நமக்கு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் இங்கே வாழ்கிறோம். புத்தாண்டு என்று சொல்லும்போதே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு உண்டாவது இயல்பு. இது நாள் வரையிலான, நல்லா கேட்டுக்கோங்க, இது நாள் வரையிலான நம்முடைய பழைய அனுபவங்களை புதிய முறைகளால் அளவிட்டு அவற்றை நடைமுறையில் செயல்படுத்தி இதுவரையிலும் பெற்றறியாத புதிய வெற்றிகளை பெறுதற் பொருட்டு முனைவோமாக. பழைய விஷயங்கள் அப்படியே தூக்கி போட்டுட்டெல்லாம் புதுசாக பண்ண முடியாது. பழையசை எப்படி புதுசாக பண்ணுறது? ஒரு தோசைன்னு எடுத்துட்டா எத்தனை பண்ணுறோம்? யோசனை பண்ணி பாருங்க, ஒரே தோசை தான். ஆனால் அந்த ஒரு தோசை மாவை வச்சுண்டு, அதுவும் புளிச்சு போன அந்த தோசை மாவை வச்சுண்டு எத்தனை தோசைன்னு உங்களுக்கு போட்டு கொடுக்குறான். உங்களுக்கு என்ன வெறும் தோசை, ஸ்பெஷல் தோசை வேணுமா, பிளெயின் தோசை வேணுமா, சாதா தோசை வேணுமா, ரவா தோசை வேணுமா, ஊத்தப்பம் வேணுமா, மசால் தோசை, இதுக்கு மேலே என்னென்ன இருக்கோ தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் சாப்பிட்ட வரையிலும் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வரையிலும்னு. நான் இதில் 1-2 தான் சாப்பிட்ருக்கேன், மீதியெல்லாம் சாப்பிட்டதில்லை. இப்போ இத்தனை சொல்லியிருக்கா, இத்தனை வெரைட்டின்னு எடுத்துட்டா ஒரு தோசையில் இத்தனை வெரைட்டின்னு போடுறான் பாருங்க. ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இந்த ஏதோ இந்த ஸ்பாஞ்சுன்னு இந்த ரசகுல்லா அப்படி கண்டுபிடிச்சான்னு எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன். அதெல்லாம் படித்தோன்னா ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பிச்சிருக்கார் அவர். அது கொண்டு போய் அவர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஏதோ 1-2 பேர் வாங்கிட்டா. அதுக்கு மேலே அவர் ஏதோ கொஞ்சம் வியாபார யுக்தி எல்லாம் அதில் பண்ணார். அது ஓஹோன்னு ஃபேமஸாக எடுத்தது. அந்த நாள்லாம் பெரிய, இன்றைக்கி பேர் பெற்ற பழைய நாள் பெரிய பெரிய அறிஞர்கள், நிறைய புத்தகங்கள் எழுதினவா. பெர்னாட் ஷான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆரம்ப நாளில் அவர் யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஒருத்தர் கூட வாங்கலை. அவர் என்ன பண்ணுவாராம், கடையாக போவாராம், புத்தக கடையெல்லாம் போயிட்டு, பெர்னாட் ஷான்னு ஒரு பிள்ளை எழுதுகிறான், ஓஹோன்னு எழுதுகிறான், அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பாரான். அவன் பெர்னாட் ஷாவாது புத்தகமாவது எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்வான் அவன். ஐயோ, நிறைய கடையில் போய் கேட்டேன், நிறைய பேர் வாங்கிட்டு போகிறா, சரி நம்ம கடை இங்கே பார்த்தேன் வாங்கலான்னு வந்தேன்னா, வாங்கி வைக்கலாம், இந்த மாதிரி வருவா போல் இருக்குன்னு அவன் 2 புத்தகம் வாங்கி வைக்கிறான். இவர் 2 பேருக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு இவரே அனுப்புவார், நீ போய் பெர்னாட் ஷா புத்தகம் கேளுன்னு. அவங்க யார் பெர்னாட் ஷா? உனக்கு 20 ரூபா கொடுத்தனே, நான் தான் பெர்னாட் ஷா. உங்கள் புத்தகத்தை நீ போய் அங்கே வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் சொல்லுவார், ஐயோ நான் போட்ட புத்தகத்தை ஒருத்தனை வாங்கலை, நீ போய் அங்கே போய் கேளு அந்த கடையில். 10 நிமிஷம் கழிச்சு ஒருத்தன் போய் பெர்னாட் ஷா புத்தகம் இருக்கா? இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வியாபார யுக்தி, நுணுக்கம்ங்கிற மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பெரிய வேலை இல்லையோ. உங்கள் ப்ராடக்ட் என்ன தான் ஓஹோன்னு இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறீங்கோங்கிறது முக்கியமாக இருக்கும் இல்லையோ. அப்படி பண்ணால் தான் உங்கள் ப்ராடக்டினுடைய மதிப்பு தரமெல்லாம் வெளியில் தெரியவே ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நாம் செய்கிறோம். இதெல்லாம் செஞ்சால் தான் அப்போ பழைய நாள் அனுபவம், நம்முடைய பழைய அனுபவங்களை கொண்டு புதிய முறைகளால் அளவிட்டு, இதுதான் இங்கே விஷயம். அவர் நிறைய போட்டுட்டு இருந்தார், 10 புத்தகம் எல்லாம் எழுதிட்டு இருந்தார். ஆனால் ஒன்றும் போல அனுபவம் அவருக்கு நிறைய ஏற்பட்டு போச்சு, பழைய அனுபவம். ஆனால் புதிய முறைகளால் அளவிட்டு அவர் புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சாரோ இல்லையா, தானே போய் தன் புத்தகத்தை கடையில் போய் கேட்கறது. அப்போ புதிய முறைகளால் அளவிட்டு அவற்றை நடைமுறையில் செயல்படுத்தி இதுவரையிலும் பெற்றறியாத புதிய வெற்றிகளை பெறுதற் பொருட்டு இந்த புத்தாண்டிலிருந்து நாம் முனைய வேண்டும். ஒன்று சொல்கிறேன், நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள். பழமைகளை புறம் தள்ளி நாம் கை கொள்ளக்கூடிய புதுமைகளார் பயனில்லை. அதுக்கு மேலே பழமைங்கிற தாயார் இல்லாமற் போவாளேயாகில் புதுமை என்கிற பிள்ளை பிறக்க வழி இல்லை. பழமை இருந்தால் தான் புதுமைங்கிற பிள்ளையே பிறக்கும். புதுமை செவ்வையாக விரிசல்கள் விழாத கண்ணாடியைப் போல இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பழச மறந்துடாதே என்று அடிக்கடி நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த புதுமை எப்பவும் போல இருக்கணும்னா பழசு எப்பவும் அந்த உரைப்பு நெஞ்சில் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிற வயசானவாள்லாம் கேட்டால் சொல்லுவாள், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவான்னு நிறைய பேர் இருப்பாள். அவளை கேட்டால் என்ன சொல்லுவாள், பழசு ஞாபகம் இருக்கா சுவாமின்னா, சுவாமி பழசு தான் சுவாமி ஞாபகம் இருக்குது, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து பழைய சாதம்னு அதுவே பழசு தான் வச்சா. புதிய சாதம்னு எங்கேயா கேட்டிருக்கீங்களா? பழைய சாதம் பழசுன்னுவா. அது சாப்பிட்றவாளாக தான், வெங்காயம் சாப்பிட்றவாளாக இருந்தால் என்ன சொல்லிடுவா, அவர் ஒன்றும் இல்லை சுவாமி, ஒரு பழைய சாதம் நல்லா உப்பை போட்டு பிசைஞ்சு கொடுத்தான்னா, சின்னதாக ஒரு வெங்காயத்துண்டை ஓர வச்சு விட்டான்னா எங்களுக்கு சாப்பாடே அதுதான் சொல்கிறவா பாருங்க. கிராமங்களுக்கு போனால் 1000கணக்கில் தேருவா. அதெல்லாம் சாப்பிடாதே, அதெல்லாம் உடம்புக்கு ஆகாது, வெங்காயம் எப்படியுமே சாப்பிடக்கூடாதுன்றது இருக்கட்டும் ஒரு பக்கம். பழைய சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது சாப்பிடாதேன்னு நமக்கு சொல்லப்பட்டு கடைசியில் என்ன சொன்னால் பாருங்க, அது சாப்பிடுங்கன்னு பேக்கெட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சு விட்டான். நம்ம ஹார்ட்டில் என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிட்டு இருந்த விஷயத்தை பேக்கெட்டில் போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு வந்துடுத்து. நாம் ஒன்றும் இல்லை, கறி உப்பெல்லாம் வச்சுட்டு தான் பல்ல தேய்ச்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் தேக்காத ப்ரெஷ் வச்சுக்கோ, பேஸ்ட்டை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு அவளே வந்தான். அதே உப்பை தான் முதல்லேருந்து வச்சுட்டு இருந்தோம் நம்ம. அதே உப்பு தான் என்ன ஈரழுந்த பல் தேய்ன்னு எப்படி ஒரு வச்சனமே வச்சாலும் இல்லையோ. பல்லு தேய்க்கணும்னா ஈரழுந்த பல்ல தேய்க்கணும்னா ப்ரஷ்ஷால் என்னத்தை அழுத்துறது நம்ம.
அதுவும் பாருங்கள், முந்தானத்து ஒரு ப்ரஷ் வாங்கி கொடுத்தா எனக்கு. நானும் சரின்னு பார்த்தேன். அவ்வளோ ஹார்டான ப்ரஷ் நான் பாத்ரூமில் கூட பார்த்ததில்லை. பல்ல தேய்க்கிறதுக்கு என்ன ஹார்டு தெரியுமா? அது மொத்த பக்கம் கொட்டுடும் போட்டுருக்கு. அதை வச்சு தேய்ச்சோன்னா இப்படியெல்லாம் தயாரிப்பான்னு அப்போ தான் தோணித்து. அதனால் இதெல்லாம் பழைய நாள் வழக்கம்னா பழச மறந்துடாதேன்னு அடிக்கடி சொல்கிறாள் இல்லையோ. புத்தாண்டில் நீங்கள் பழச மறந்துடவே கூடாது. அதனால தான் பழச மறந்துடாதேன்னு நமக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறது. எனவே பழையதை மறப்பதோ மறுப்பதோ கூடாது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைய புதியதும் கூட நாளைய பழையதுதான்கிற உண்மையை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி புதுசாக இருக்குது, நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்தான்னா ஐஃபோன் 15, 16, 17ங்கிறா. 18 வந்துட்டா வரலையாங்களா எனக்கு தெரியல. 17ன்னு ஒன்று சொல்லியிருக்கான்னா அதுலேயும் ப்ரோன்னு ஒன்று போட்டால் இன்னும் விலை அதிகங்கிறா. அதை ஒருத்தர் வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் 18+ன்னு ஒன்று வருது. அது 18+னால் ஃபோனில் சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போ 18+ ஃபோனு மேக்ஸ் ப்ரோன்னு ஒன்று போட்டான்னா என் ஃபோனு பழசாக எடுத்தோம் இல்லையா. இப்போது அடுத்த நாளே பாருங்கள், இப்போ ஒரு வருஷம் ஆச்சுன்னா நான் இதை பார்த்தேன்னா ஐயோ போன வருஷம் புது ஃபோன், இப்போ அடுத்து நல்ல மாடல் ஒன்று வந்திருக்கான். அதில் இன்னும் ஏஐ டெக்னாலஜி இன்னமும் நல்லா வசதியாக அதில் போட்டிருக்காலும் அட்வான்ஸ்டாக இருக்கான்னா இதுக்கு எங்கே முடிவு இருக்குதுன்னு பாருங்கள். முடிவே கிடையாது. அதனால தான் பிரகலாதன் கேட்டான் நரசிம்ம பெருமாளை பார்த்துட்டு. அவன் கேட்டது ஒன்று தான், உனக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்டார். இவன் சொன்னான், இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆசை வளர்றா போல் உன் விஷயத்தில் பக்தி வளரணும்னா. எல்லாருக்கும் ஆசை எப்படி வளர்ந்துட்டே போகிறது, அதை போல உன் விஷயத்தில் பக்தி வளர வேண்டுங்கிற அந்த பெருத்த பிரார்த்தனையை அவன் செய்தான் அல்லவா. அதனால் எப்போதும் நாம் எதையும் மறந்து விடலுங்கிறது கூடாது. எப்போதும் எளிமையாக இருத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமானுக்கு வசப்பட்டவர்களாக இருத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். எதை அவருக்கு அர்ப்பணித்தாலும் அவருக்கு கொடுத்துட்டு அதை நாம் வாங்கி கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவருக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு தான் நாம் அதை ஸ்வீகரிக்கணும். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். அங்கேருந்து ஆரம்பித்து உள்ளுக்குள்ள நிறைய சுற்றிட்டு வந்தோமா, திரும்ப அங்கே போகணுத்து சொல்லி முடிச்சு விடுறேன். பெருமாள் என்ன சொல்கிறார், என்னிடத்துல சித்தத்தை வைத்தவர்கள், என்னையே தங்களுடைய பிராணனாக கொண்டவர்கள், போதயந்த பரஸ்பரம். அவள் என்ன பண்ணுவான்னா பரஸ்பரம் என்னை பற்றியே பேசின்னு இருப்பா. பரஸ்பரம் என்னை பற்றி தான் அவள் பேசுவாளே தவிர வேறு எதையும் பேச மாட்டாள். போதையந்தகா பரஸ்பரம். நான் கொஞ்சம் நாள் பேசுறது, நீங்கள் கொஞ்சம் நாள், அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இன்றைக்கி இல்லை. நான் கொஞ்சம் நாள் பேசுறது, நீங்கள் கொஞ்சம் நாள் பேசுறது, நீங்கள் கொஞ்சம் நாள் பேசுறது, நாம் கொஞ்சம் நாள் பேசுறது. அந்த மாதிரி வச்சு பேசினோன்னா இன்னும் பல நிறைய தகவல்கள் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரி எல்லாமும் நிறைய நடத்தணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். ஒருத்தரே 1.5 மணி காலம் 2 மணி காலம் பேசுறதுங்கிறத விட ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னு சொன்னால் இதே கீதாராமம். இதில் சில விஷயங்களை நீங்கள் பேசலாம். நம்ம முதல்லையே கூட அதுக்கு சில பேரை தேர்ந்தெடுத்து இன்னென்ன கேள்விகள், அதற்கு எந்தெந்த மாதிரியான பதில்கள் அளிக்கப்பட்டால் நன்னா இருக்கும்னு வச்சுட்டுட்டோம்னா அந்த மாதிரி பண்ணும்போது பல பேருக்கு பல புதிய செய்திகள், புதிய தகவல்கள், அவர்கள் எதிர்கொள்கிற சவால்களுக்கு, பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகள், இப்படி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையோ. அப்போ பகவானை பற்றி பேசினால் லாபம் மட்டும்தான் உண்டு. அதைத்தான் கீதையில் கண்ணன் சொல்கிறார். போதயந்த பரஸ்பரம் கதையந்தமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. எப்போதும் என்னை பற்றியே பேசுகிறார்கள், அதனால் ஆனந்தத்தை அடைகிறார்கள். பேசுகிறவனுக்கு பேசுறதால ஆனந்தம், கேட்கிறவர்களுக்கு கேட்பதால ஆனந்தம். சில பேர் கேட்குறவாளை நான் பார்த்துருக்கேன், அவகிட்ட என்ன பேச சொன்னாலும் பேசவே மாட்டா. சுவாமி அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, நிறைய கேட்டிருக்கேங்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் எங்களுக்கு கேட்கறதுல இருக்கிற சுகம் இன்னொன்றில் இல்லைன்னுவா. பேசுகிறவாளுக்கு பெருசாக கேட்கறதுல ஆர்வம் இருக்கவே இருக்காது. இப்போ என்ன அறிமுகப்படுத்துறச்சு அவர் சொன்னாரோ இல்லையோ, வருஷம் திருப்பாவை மாநாடு நடத்துகிறோம், பல சுவாமிகள் வருவா, அதில் இவரும் வருவார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இவாள்லாம் வருவா, மொத்த பேரும் உட்காந்து அந்த கார்த்தால 8:30 9 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பா. நாங்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், அந்த சுவாமி பேசி முடித்த உடனே இந்த சுவாமி பேசுகிறதுக்கு முன்னே அவர் முடிக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு ஃபோனை போடுங்கோ, நான் வந்து பேசிட்டு கிளம்பி போய்டுறேன்னு தான் சொல்லுவோம். இதை எல்லாருமே சொல்லுவாள். ஒருத்தர் பேசுகிறச்சே உட்காந்துட்டா ஏதாவது நம்ம இழந்துட போகிறோமான்னா அது என்னமோ பெருசாக ஆர்வம் காட்டவே மாட்டோம். என்னையே வச்சு மீதி பேரை விட்டுடுங்க. இப்போ பெருசாக ஆர்வம் காட்டவே மாட்டோம். நமக்கு என்ன நேரம் போட்டிருக்காளோ நம்ம போயிட்டு அந்த 1/2 மணியோ 20 நிமிஷமோ சொல்லிவிட்டு நாம் கிளம்பிடணும். சரி, அந்த மாதிரி இப்போ நீங்கள் முடிவு எடுத்துட்டா அவர் பேசிட்டு போனார், நாங்கள் கிளம்பி விடுறோம்னா அப்போ நான் யாருக்கு சொல்கிறது? இப்போ அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறதில்ல பாருங்க. அப்போ கேட்குறவாளுக்கு கேட்குறதுல ஒரு அலாதி ஆனந்தம், அலாதி இன்பம். சொல்கிறவருக்கு இருக்குது, தான் சொல்கிறதுல மட்டும் இருக்கும். இன்னொருத்தர் சொல்கிறது கேட்கறதுங்கிற கோஷ்டியில் அவர் போட மாட்டார். கேட்குறவா சொல்கிறதுங்கிற கோஷ்டிக்கு வரத்துக்கு விருப்பமே பட மாட்டா. இதுக்கு உங்களை மாதிரி நாங்களும் கெட்டு போகிறதுக்கா நாங்கள் எல்லாத்தையும் கேட்குறோன்னு உட்காந்துருப்பா. அப்படி கேட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கிறது அதில். அதைத்தான் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. எனக்கு ஒரு விதமான ஆனந்தம், உங்களுக்கு ஒரு விதமான ஆனந்தம். இது கீதையில் சொன்னாரா, லவகுஷர்கள் பாடினா பாடுறவாளுக்கு பாடுறதுனால் உண்டான ஆனந்தம். கேட்குற ராமன் தன்னை மறந்து கேட்டுட்டு இருந்தார். அவர் குறப்பட்டதெல்லாம் ஒன்று தான், இதை ஷேர் பண்ணிக்க பக்கத்தில் சீதை இல்லை, அவ்வளவுதான். அவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது இல்லையோ. அப்போ துஷ்யந்தி ரமந்தி, ஆனந்தம் அடைந்தார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள். பாடுறவாளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, கேட்குறவாளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அப்போ கீதைங்கிறத கண்ணன் பாடினார், நமக்கு சொல்லி கொடுத்தார், சொன்ன அவருக்கும் ஆனந்தம்.
கேட்ட நமக்கும் ஆனந்தம். ராமனாக பெருமான் அவதரித்தான், சாத்திரங்களின்படி நடந்தான். அந்த அவதாரம் அவனுக்கும் ஆனந்தத்தை தருகிறது, நமக்கும் ஆனந்தத்தை தருகிறது. அப்படித்தான் நமக்கு இந்த ரெண்டு முக்கியமான ஸ்ரீராமாயணம் ஆகட்டும், மகாபாரதத்தில் இருக்கிற கீதையாகட்டும், இந்த இரண்டு நூல்களும் நமக்கு பல அரிய பெரிய விஷயங்களை எல்லாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி வைத்திருக்கிறது. அந்த கிரந்தங்களை நாம் நிறைய கொண்டாட வேண்டும். அர்த்த விசேஷங்களை சரியான முறையில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரியான வியாக்கியானங்களின் துணை கொண்டு, உரை நூல்களின் துணை கொண்டு அந்த நூல்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் கீதாராமர்கள் நம்முடைய வீட்டிலேயே எப்போதும் இருப்பார்கள். அவ்வளவுதான் விஷயம். கீதையும் ராமனும் நம்முடைய வீட்டிலேயே குடியிருப்பார்கள்ங்கிற அந்த விஷயத்தை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்து கொண்டு சில பல வார்த்தைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்வாய்ப்பை நல்கிய பப்பி செட்டி, ராகவைய செட்டி அறக்கட்டளை நிர்வாகிகள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கிருதஜ்ஞதானுசந்தானங்களை சொல்லிக்கொண்டு, பெருந்திரளாக இத்தனை பேர் வந்து கேட்டு, இத்தனை ஆரவாரத்தோடு நீங்கள்லாம் கேட்டு ஆதரித்தீர்கள். யாரும் எழுந்து போகலைங்கிறது பெரிய ஒரு ஆறுதல் இல்லையா? ஒரு வேளை வெளிப்பக்கம் டாப்பா போட்டிருக்காளான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அத்தனை பேரும் இங்கேயே இருந்து, அதெல்லாம் இல்லை, விளையாட்டுக்கு சொன்னது அது. அத்தனை பேரும் நீங்கள் இந்த 2 மணி காலம் இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து கேட்டு கொண்டிருந்ததற்காக அடியனுடைய நன்றிகளையும் பிரணாமங்களையும் சொல்லிக்கொண்டு, குத்தம் குறைகளை பொறுத்தருளை கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.